ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் பாளையங்கோட்டை ஒரு மூதூரின் வரலாறு. ஆசிரியர் தோ. பரமசிவன் மற்றும் ச. நவநீத கிருஷ்ணன். குரல் சுமதி. ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி. வரலாற்று பின்னணி. பாளையங்கோட்டை 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கோட்டை நகரம். இந்நகரிலுள்ள பழைமையான கோயில்கள் கோபாலசாமி என்னும் கோபாலன் கோயிலும் திரிபுராதீஸ்வரர் என்னும் சிவன் கோயிலும் ஆகும். இவ்விரண்டும் ஆகம வழி கட்கோயில்கள். கோபாலன் கோயில் இப்பொழுது அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி கோயில் என வழங்கப்படுகிறது. கருவறை இறைவனை வீரநாராயணர் என்று அழைக்கிறார்கள். கோயில் மேல்தளத்தில் இருந்த வேணாட்டரசர் காலத்தின் 16ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள் 2011இல் நடந்த குடமுழுக்கு திருப்பணியின் போது அழிபட்டுவிட்டன. இக்கோயிலிலிருந்து கண்டெடுக்கப்பெற்ற 41 கல்வெட்டுகளே இவ்வூரின் பழைமையை அறிய நமக்கு கிடைக்கும் சான்றுகள். இக்கல்வெட்டுகளில் சில வட்டெழுத்தில் அமைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றில் குறிப்பிட்டுச் சொல்லத்தக்கன முதலாம் இராசராசன் காலத்தைச் சேர்ந்த கிபி 98511014 கல்வெட்டுகள் ஆகும். கிபி 995இல் பாண்டிய நாட்டை வெற்றி கொண்ட முதலாம் இராசராச சோழன் பாண்டிய நாட்டில் வழக்கிலிருந்த வட்டெழுத்துக்களை மாற்றிவிட்டு தமிழ் எழுத்துக்களை அறிமுகம் செய்தான் என்பது வரலாற்றறிஞர் ஏற்றுக்கொண்ட உண்மையாகும். இக்கோயிலில் முதலாம் இராசன் தமிழ் கல்வெட்டு ஒன்றும் கிடைத்துள்ளது. எனவே இக்கோயில் 10ஆம் நூற்றாண்டில் பெரிய கோயிலாக திகழ்ந்தது என்பதில் ஐயமில்லை. கருவறை முதல் திருச்சுற்றின் மேற்கு பகுதியில் அழகிய புடைப்புச் சிற்பங்களை கொண்ட தூண்கள் சில காட்சி அளிக்கின்றன. அவற்றில் 2 இராமாயணத்தை காட்சிப்படுத்தும் சிற்பங்களாகும். அவற்றில் ஒன்று ராமன், இலக்குவன், சீதை மூவரையும் படகிலேற்றி குகன் கங்கையாற்றை கடக்கும் சிற்பமாகும். இக்காட்சியை திருமங்கையாழ்வார் ஏழை ஏதிலன் கீழ்மகன் என்னும் பாசுரத்திலும் கம்பர் ஆழநிற்கங்கை அம்பிகடாவிய என்ற பாடலிலும் பாடியுள்ளனர். அடுத்த தூணிலுள்ள சிற்பத்தில் அசோகவனத்தில் துயரமே உருவாய் அமர்ந்திருக்கும் சீதையை அனுமன் பணிவுடன் தொழுதபடி நிற்கிறான். அந்த சிற்பத்தின் கீழ் தூணில் 4 வரிகளில் ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு அமைந்துள்ளது. ஸ்வஸ்தி ஸ்ரீவாம் அனித்த அடிகணம்பி இடுவிச்சிது. இத்தூணின் திருநாமம் ஸ்ரீ ஹனுமன் என்பது அக்கல்வெட்டின் வாசகமாகும். எழுத்து அமைதியை கொண்டு பார்க்கும்போது இந்த வட்டெழுத்து கல்வெட்டு கிபி 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என கல்வெட்டியல் அறிஞர்களான வேதாசலம், சாந்தலிங்கம் ஆகியோர் மதிப்பிடுகின்றனர். எனவே இக்கோயில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் கருவறையோடும் முதல் திருச்சுற்றோடும் அமைந்திருந்தது என்பதில் ஐயமில்லை. இக்கோயில் எந்த அரசனால் எழுப்பப் பெற்றது என்பது அடுத்து வரும் கேள்வியாகும். இக்கோயிலின் திருப்பணி மலரில் இக்கோயிலை மணப்படை வீட்டிலிருந்த பல்கி மகாராஜா கட்டினான் என்று வரலாற்று அடிப்படையற்ற செய்தி கட்டுரையாக வெளியாகியுள்ளது. கோயிலிலுள்ள அனைத்து கல்வெட்டுகளிலும் இவ்வூரின் பெயர் கீழ்களக்கூற்றத்து ஸ்ரீவல்லப மங்கலம் என்றே காணப்படுகிறது. எனவே இதுவே பாளையங்கோட்டை நகரத்தின் பழைய பெயராகும். கோயிலின் பெயர் எல்லா கல்வெட்டுகளிலும் வீரநாராயண விண்ணகரம் என்றே காணப்படுகின்றது. விண்ணகரம் என்பது விஷ்ணு கிருகம் பெருமாள் கோயில் என்பதை குறிக்கும் தமிழ்ச்சொல் ஆகும். அக்காலத்தில் சோழ பாண்டிய மன்னர்கள் தாங்கள் கட்டிய கோயில்களுக்கு தங்கள் பெயரை இட்டுக்கொள்வதே வழக்கமாக இருந்தது. தஞ்சை ராஜராஜேஸ்வரம், கங்கை கொண்ட சோழீஸ்வரம், ஆற்றூர் அரிஞ்சிகை அரிஞ்சய சோழன் ஈஸ்வரம் ஆகியன இதற்கு எடுத்துக்காட்டுகள். அந்த வகையில் வீரநாராயண விண்ணகரம் என குறிக்கப்படும் கோபாலன் கோயில் வீரநாராயணன் என்னும் பெயருடைய மன்னன் ஒருவனால் எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் கருவறை இறைவன் திருப்பெயரும் வீரநாராயணர் என்றே இருந்திருக்க வேண்டும். கிபி 16ஆம் நூற்றாண்டு வரை இந்த பெயரே நிலைத்திருக்கின்றது. அதன் பிறகு வைதீக பார்ப்பனர்கள் கோயில் இறைவன் பெயரை வேத நாராயணர் என மாற்றிவிட்டனர். அடுத்து யார் இந்த வீரநாராயணன் என்ற கேள்வி எழுகின்றது. பராந்தக வீரநாராயணன் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் மன்னனாகவே இவன் இருக்க வேண்டும். இவன் கிபி 863இல் முடிசூடி கிபி 904 வரை அரசாண்டவன். இவனது அண்ணனாகிய 2ஆம் வரகுணன் மாணிக்க வாசகரின் சமகாலத்தவன் தன் தந்தையின் பெயரில் இப்பொழுது கங்கை கொண்டான் என வழங்கப்படுகிற ஊரினை எடுப்பித்து அவ்வூருக்கு ஸ்ரீவல்லபமங்கலம் என்று பெயரிட்டான். தம்பி எடுப்பித்த கோயிலும் ஊரும் பின்னர் அதே பெயரை பெற்றன. கங்கை கொண்டான் முதலாம் இராசேந்திரனின் பேரன் காலத்தில்தான் கங்கை கொண்ட சோழச் சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரை பெற்றதாக கல்வெட்டறிஞர் குடந்தை என்.
சேதுராமன் குறிப்பிடுகிறார். பராந்தக வீரநாராயணனின் தந்தை பராந்தக நெடுஞ்சடையன் ஸ்ரீ மாறன் ஸ்ரீவல்லபன் ஆவார். தன் தந்தையின் பெயரையே இவ்வூருக்கும் இம்மன்னன் இட்டிருக்கிறான். இவன் இரண்டாம் வரகுணனின் தம்பி ஆவான். இரண்டாம் வரகுணன் அரசு பதவியை துறந்து சைவனாக ஆன்மீக வழியில் சென்றதால் இவன் மன்னன் ஆனான். இந்த செய்தியை பாண்டியர்களின் தளவாய்புரத்துச் செப்பேடு பதிவு செய்கிறது. இம்மன்னன் மதுரையிலிருந்து ஆளாமல் பாண்டிய நாட்டின் தென்பகுதியை ஆட்சி செய்திருக்கிறான். நெல்லை மாவட்டம் மானூருக்கருகில் உக்கிரங்கோட்டை என்னும் இடத்திலிருந்து அழிந்து போன கோட்டையினையும் இவனே கட்டியிருக்க வேண்டும். கயத்தாற்றுக்கு அருகிலுள்ள தளவாய்புரம் ஊரில் கண்டெடுக்கப் பெற்ற இச்செப்பேடு ஆசூர் என்ற நாட்டை குறிப்பிடுகிறது. ஆசூர் என்ற ஊர் கயத்தாற்றுக்கருகில் இன்றும் உள்ளது. இவன் தந்தை ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபனே தென்பாண்டி நாட்டின் எல்லையிலிருந்த ஆய்குல மன்னர்களை அடக்கியவன். தன் தந்தையின் நினைவாகவே மன்னன் இவ்வூருக்கு ஸ்ரீவல்லபமங்கலம் என பெயரிட்டுள்ளான். நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவியில் 3 கருவறையுடன் கூடிய அஷ்டாங்க விமானம் ராமசாமி கோயில் உள்ளது. இப்பெருமாள் கோயிலையும் இவனே கட்டியிருக்க வேண்டும் என தோன்றுகிறது. ஏனென்றால் அந்த கோயிலிலும் இறைவன் பெயர் வீரநாராயணன் என்றே கூறப்படுகிறது. அதுபோலவே உக்கிரங்கோட்டைக்கு அருகிலுள்ள வீராணம் என்ற ஊரும் இம்மன்னன் பெயராலேயே அமைந்திருக்க வேண்டும். முதலாம் இராசராச சோழன், சுந்தரபாண்டியன், பிற்காலச் சேர மன்னனான பூதல வீரோதய மார்த்தாண்டன் ஆகிய தமிழ் மூவேந்தர்களின் கல்வெட்டுகளும் இக்கோபாலன் கோயிலில் இருப்பது தனிச்சிறப்பாகும். கோபாலன் கோயில் கல்வெட்டுகளிலிருந்து இந்நகரின் பழைமையை அறிய சில அரிய செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. இந்நகரைச் சுற்றி ஒரு கோட்டை அமைந்திருந்தது என்பது ஆங்கிலேயர் ஆவணங்களால் தான் நமக்கு தெரிய வருகின்றது. அதை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த கல்வெட்டுகளில் காணப்படவில்லை என்பது வருத்தமளிக்கும் செய்தியாகும். பிற்கால பாண்டியர் கல்வெட்டுகளில் திருமேற்கோயில் வல்லபர் விண்ணகரம் என்ற தொடர் காணப்படுவதால் இக்கோயிலின் மேற்கருவறை இக்கோயிலின் தோற்ற காலத்தில் எழுப்பப் பெறவில்லை, பிற்காலத்தில்தான் எழுப்பப்பட்டது என தெரிகிறது. இவ்வூர் நஞ்சை நிலங்களுக்கு இன்றுவரை பாசனம் அளித்து வரும் வாய்க்கால் பாளையங்கால்வாய் என்றழைக்கப்படுகிறது. கிபி 1010 ஆண்டில் எழுந்த முதலாம் இராசராசனின் கல்வெட்டில் நாரத வாய்க்கால் என்று இது அழைக்கப்படுகிறது. அருகிலுள்ள குறிச்சி சொக்கநாதர் கோயில் கல்வெட்டும் இவ்வாய்க்காலை இதே பெயருடன் குறிப்பிடுகிறது. எனவே இந்த வாய்க்கால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வெட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பது உறுதியாக தெரிகிறது. கல்வெட்டுகள் இந்த நிலப்பகுதியை கீழ்களக்கூற்றம் என்று குறிப்பிடுகின்றன. இது அக்காலத்திய வருவாய் பிரிவு ஆகும். இந்த வருவாய் பிரிவில் சீவலப்பேரி, முரப்பநாடு, மணப்படை வீடு, பாலாமடை, உதயநேரி ஆகியவை உட்கடையாக அமைக்கப் பெற்றிருக்கின்றன. இக்கோயிலுள்ள மற்றொரு கல்வெட்டு 2ஆம் வடக்கு தெருவில் 2 சிறகுகளிலும் வரிசையில் வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளதை தெரிவிக்கிறது. இன்னுமொரு கல்வெட்டு இவ்வூர் வடபிடாகை சுந்தரபாண்டிய நல்லூர் இருக்கும் படை வீட்டில் என்று குறிப்பிடுவதால் இப்பொழுது வடக்குப்படை தெரு என்று குறிப்பிடப்படும் நகரின் வடக்கு பகுதியில் படைவீடு அமைந்திருந்தது தெரிய வருகிறது. பொதுவாக படைகள் அல்லது படை வீடுகள் நீர்க்கரைகளை ஒட்டியே அமைக்கப்பெறும். அந்த வகையில் வடக்குப்படை தெருவின் வழியாக ஓடும் நாரத வாய்க்காலின் கரையில் இந்த படைவீடு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த நிலப்பகுதிக்கு இன்றும் பெரியபாளையம் என்ற பெயர் அமைந்திருப்பது குறிப்பிடத்தகுந்தது. ஒவ்வொரு கோட்டையிலும் வடக்கு வாயிலில் வடவாயல் செல்வி என்ற பெயருடன் ஓர் அம்மன் கோயில் அமைக்கப்படுவது வழக்கம். வடக்குப்படை தெருவில் அமைந்துள்ள முப்பிடாரி அம்மனே பாளையங்கோட்டையின் வடவாயில் செல்வியாக இருக்க வேண்டும். கோபாலன் கோயிலின் வடபுற நிலைக்கல்லில் விசயநகர அரசமரபை சார்ந்த சதாசிவ தேவமகாராயரின் கல்வெட்டு காணப்படுவதால் இக்கோயில் இராசகோபுரம் அவரது காலமான கிபி 16ஆம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிகிறது. இராசகோபுரத்தை அடுத்து உட்புறமாக வடபக்கத்தில் வாகன மண்டபம் ஒன்று உள்ளது. கோயில் கட்டடக்கலை மரபை நன்கு அறிந்தவர்களுக்கு இது பிற்கால பாண்டியர் பாணியில் கட்டப்பட்ட கல்யாண மண்டபம் என்பது தெரியவரும். கோயில் கருவறையில் இராசராசன், சுந்தரபாண்டியன், விக்கிரமபாண்டியன் ஆகியோரது கல்வெட்டுகள் காணப்படுகின்றன என்றாலும் இக்கோயில் கருவறையில் மகாமண்டபம் இப்பொழுது அடியவர் நின்று இறைவனை வணங்கும் பகுதி 16ஆம் நூற்றாண்டில் உதயமார்த்தாண்டன் என்னும் சேர மன்னனால் புதுப்பித்து கட்டப்பட்டது என்று தெரிகிறது. இந்த முன்மண்டபத்தின் தென்புறச் சுவரில் வெளிப்புறமாக அவனது பெயருடன் கல்வெட்டு ஒன்று காணப்படுவது இதற்குச் சான்றாகும். வென்று மண்கொண்ட பூதல வீர உதயமார்த்தாண்டவர்மா என்னும் பெயருடைய இப்பிற்கால வேணாட்டு மன்னன் தாமிரபரணி கரையிலுள்ள நிலப்பகுதி முழுவதையும் கைப்பற்றியிருக்கின்றான். களக்காட்டில் ஒரு கோட்டையினையும் அரண்மனையினையும் கட்டியிருக்கிறான்.
தாமிரபரணி கரையினை கைப்பற்றுவது என்பது வேணாட்டு மன்னர்களின் நீண்ட நாள் கனவாகும். இம்மன்னனது கலைப்பாணி மணப்படை வீடு திருவைகுண்டம், ஆழ்வார்திருநகரி, ஆத்தூர், திருச்செந்தூர், திருக்குறுங்குடி, மன்னார்கோயில், திருப்புடைமருத்தூர் ஆகிய ஊர்க்கோயில்களில் காணப்படுகிறது. காயல்பட்டினத்திலுள்ள பழைய பள்ளிவாசலும் இம்மன்னன் பெயரால் உதயமார்த்தாண்ட பெரும்பள்ளி என்றழைக்கப்பட்டுள்ளது. கோபாலன் கோயிலில் கிபி 1450 எழுந்த விட்டலதேவ மகாராயர் கல்வெட்டில்தான் நாச்சியார் ஸ்ரீவல்லப நாச்சியார் என்று இறைவியின் பெயர் முதன்முதலில் காணப்படுகிறது. அதேபோல அக்கல்வெட்டில் இறைவன் பெயர் நயினார் அழகிய மன்னார் என்றும் காணப்படுகிறது. கொல்லம் 701 கிபி 1526 இல் வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டில் ஸ்ரீவிருந்தாவன ஆழ்வார் கோயில் என்று ஒரு குறிப்பு வருகிறது. இந்த பெயரோடு இராச கோபுரத்தை அடுத்து உட்புறமாக தென்பகுதியில் ஒரு சந்நிதி அமைந்திருக்க வேண்டும். இவ்வாறு விருந்தாவன ஆழ்வார், பிருந்தாவன கிருஷ்ணன் சந்நிதியை கோயிலுக்குள் அமைக்கும் மரபு யாதவர்கள் மிகுந்த பகுதியில் விசயநகர மன்னர்களின் வழக்கமாக இருந்து வந்துள்ளது. இக்கோயிலின் 1918 எழுந்த ஒரு கல்வெட்டு மலையாள மகாராசா பசுப்புர சூப்பிரண்டு பலவேச கோனார் என்பவரை குறிப்பிடுகிறது. எனவே அக்காலம் வரை இக்கோவிலில் ஒரு பசுமடம், கோமடம் இருந்த செய்தியும் தெரிய வருகிறது. கல்வெட்டில் காணாத புதுமை. இக்கோயில் கருவறையில் வடபுற அதிட்டானத்தில் உள்ள ஒரு கல்வெட்டு இராசராசதேவனின் 15ஆம் ஆண்டில் கிபி 1010 நடந்த ஒரு நிகழ்வினை குறிப்பிடுகிறது. புகுந்து ஊரழிப்போமென்று பிராமணரை படைகளம் பறிக்க பிராமணிகள் தாலியும் காது மறுத்து கவரா நிற்க கவராமல் பட்ட வள்ளுவன் என்கிற செய்தியை குறிப்பிடுகிறது. அதாவது ஏதோ ஓர் அரசனின் படை கோட்டைக்குள் புகுந்திருக்கிறது. ஊரை அழிக்க முயன்று அதன் விளைவாக பிராமணரை தாக்கி பிராமண பெண்களின் தாலியையும் காதுகளையும் அறுத்திருக்கிறது. தமிழக வரலாற்றையும் கல்வெட்டுகளையும் அறிந்தவர்களுக்கு இது அதிர்ச்சியூட்டும் செய்தியாகும். ஏனென்றால் தமிழக கல்வெட்டுக்களில் பெரும்பாலானவை பிராமணர்களுக்கு தரப்பட்ட தானங்களை பற்றியே பேசுகின்றன. மங்கலம், சதுர்வேதி மங்கலம், கிராமம் என முடியும் ஊர் பெயர்களெல்லாம் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலதானத்தை பற்றியே பேசுகிறது. பிராமணர்கள் அரசனை விட உயர்ந்தவர்கள் என்னும் கருத்து சங்ககாலம் தொட்டே தமிழகத்தில் நிலவி வந்திருக்கிறது. அரசனின் தலை பிராமணர்கள் முன் மட்டுமே தாழ்ந்து நிற்கும் என்று ஒரு சங்கப்பாடல் குறிப்பிடுகிறது. நின் முன்னோர் பார்ப்பார் நோவன செய்யார் என்று அரசனுக்கு எடுத்துரைக்கிறது ஒரு சங்கப்பாடல். தமிழ்நாட்டில் இதுவரை அறியப்பட்ட பல்லவ, சோழ, பாண்டியர் செப்பேடுகள் அனைத்தும் பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலதானம் பற்றியே பேசுகின்றன. இத்தனை உயர்வாக பேசப்பட்ட பிராமணர்களும் அவர் வீட்டுப் பெண்களும் தாக்கப்பட்டனர் என்பதே அதிர்ச்சி தரும் செய்தியாகும். பகைவர் நாட்டை வென்றபின் கூட அந்நாட்டுப் பெண்களின் தாலியையும் காதினையும் அறுக்கும் கொடுமை தமிழ்நாட்டில் இல்லை. பிராமணர் சொத்துக்களை பறிப்பது மிகப்பெரிய பாவம் என்று கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் குறிப்பிடுகின்றன. அந்த காலத்தில் அந்த நிகழ்வின்போது இந்த கொடுமையை தடுக்க ஒருவன் முயன்றிருக்கிறான். அவன் பெயர் வள்ளுவன் மாணிக்கன் மணியன்னான கவரை இகர்ச்சி மயில் ஒப்பன் என்பதாகும். அவனும் கொல்லப்படுகிறான். பொதுநலத்திற்காக இறந்த வீரர்களுக்கு அக்காலத்தில் இரத்த காணிக்கை நிலம் கொடுக்கும் வழக்கம் உண்டு. தமிழில் அதனை உதிரப்பட்டி நிலம் என்று கூறுவர். முதலாம் இராசராசன் ஆளத் தொடங்கிய 15வது வருஷத்தில் கிபி 1010 மணியன் ஒப்பனுக்கு உதிரப்பட்டி நிலம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நிகழ்வு அதற்கு சற்று முந்திய காலத்தில் நடந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இப்பொழுது அடுத்த கேள்வி எழுகிறது. ஊரழிப்போம் என்று வந்த படை யாருடையது? அது வேணாட்டு படைகளாகவே இருக்க வேண்டும் என்பது உறுதி. ஏனென்றால் முதலாம் இராசராசனுக்கு முந்திய பாண்டிய மன்னர்கள் அனைவரும் வேணாட்டு அரசர்களை படையெடுத்து தோற்கடித்து வந்தனர். இக்கோயிலை கட்டிய பராந்தக வீரநாராயண பாண்டியனின் தந்தை ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் ஆய்குல மன்னனை தோற்கடித்ததோடு கொல்லவும் செய்தான். எனவே படையெடுத்து வந்து ஊரழிக்க முயன்ற படை பழிக்கு பழியாகவே வந்திருக்க வேண்டும். எனவே படையெடுத்து வந்த மன்னன் பார்த்திப சேகரபுரம் செப்பேட்டை வெளியிட்ட கோக்கருணன் தடக்கனாக இருக்க வேண்டும், அல்லது அவனை அடுத்து வந்த மன்னனாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இதுவரை 24,000 கல்வெட்டுகள் வரை அறியப்பட்டுள்ளன. அவற்றில் இதுவரை ஒரு கல்வெட்டில் கூட பிராமண பெண்கள் மீது வன்முறை ஏவப்பட்டதாகவோ தாலியும் காதும் அறுக்கப்பட்டதாகவோ செய்தி இல்லை. இந்நூலாசிரியருக்கு ஏற்பட்ட ஐயப்பாடு காரணமாக அவரும் கல்வெட்டு அறிஞர் சாந்தலிங்கமும் நேரில் சென்று இக்கல்வெட்டை படித்தறிந்தே மேற்படி செய்தியினை ஏற்றுக்கொண்டனர். மணியன் ஒப்பனுக்கு உதிரப்பட்டியாக திருவரங்கநேரி குளத்தடியில் நிலம் வழங்கப்பட்டு உள்ளது.
திருவரங்கநேரி என்று இக்கல்வெட்டில் குறிப்பிடப்படுவது இப்பொழுது மூலிக்குளம் என்ற பெயரால் வழங்கப்படுகிறது. பாளை சிவன் கோயிலில் கிடைக்கும் ஒரே ஒரு முழுமையான கல்வெட்டில் தன் பொருந்தத்தின் தென்கரை மேல்மலை திருவரங்கநேரி என்று மூலிக்குளம் குறிப்பிடப்படுகிறது. தாமிரபரணி நதியின் பழைய பெயர் தன்பொருந்த பேராறு என்பதாகும். பேராற்றங்கரையமர்ந்த செல்லி அம்மனே பேராற்று செல்வி என பெயர் பெற்றாள். கோபாலன் கோயிலுக்கு கிழக்காகச் சற்று தள்ளி திரிபுராந்தீசர் ஆலயம், திரிபுராந்தகர் முப்புறம் எரித்த சிவபெருமான் அமைந்துள்ளது. இக்கோயில் கருவறையில் கிடைத்துள்ள முதலாம் இராசராசன் கல்வெட்டு இக்காலாபிடாரியார் கோயில் என குறிக்கிறது. சிவபாத சேகரன் என பெயர் சூட்டிக்கொண்ட மாமன்னன் முதலாம் இராசராசனுக்கு சிவபெருமானின் திரிபுராந்தக மூர்த்தம் வடிவம் மிக பிடித்தமான ஒன்றாக இருந்ததை வரலாற்றறிஞர்கள் கூறுவர். இக்காலாபிடாரியார் கோயிலுக்கு இருமாவரை நிலம் இறையிலியாக தரப்பட்டுள்ள செய்தி இக்கல்வெட்டில் காண கிடைக்கிறது. எனவே இந்த சிவன் கோயில் தொடக்கத்தில் காலாபிடாரியார் கொற்றவை கோயிலாக இருந்து பின்னர் சிவன் கோயிலாக திரிபுராந்தக ஈஸ்வரர் கோயிலாக மாற்றப்பட்டுள்ளது என கொள்ளலாம். இது தவிர இக்கோயிலில் கிடைத்துள்ள 11 துண்டு கல்வெட்டுகள் ஒன்றில் கூட கோயில் இறைவன் பெயர் காணப்படவில்லை. இக்கோயிலிலுள்ள கோமதி அம்மன் சந்நிதி கேரள கலைப்பாணியில் கட்டப்பட்டுள்ளதால் இது சேர மன்னன் உதயமார்த்தாண்டன் ஆட்சி காலத்தில் கிபி 16ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டிருக்க வேண்டும் என தோன்றுகிறது. இது தவிர இப்போதுள்ள தலைமை அஞ்சலக கட்டடத்தின் பின்புறம் பழைய அலுவலகம் இருந்த இடத்தில் விசயநகர காலத்தில் சிவன் கோயில் ஒன்று இருந்து பின்னர் அது அழிந்திருக்க வேண்டும். இக்கோயிலுக்குரிய 2 அழகான நந்திகள் தற்போது தலைமை அஞ்சலக வாயிலில் நிறுத்தப்பட்டுள்ளன. சிவன் கோயிலில் இம்மாற்றம் முதலாம் இராசராசன் காலத்திலேயே நடந்திருக்க வேண்டும். ஏனென்றால் சிவமூர்த்தங்களிலே முப்புறம் திரிபுரம் எரித்த திரிபுராந்தக மூர்த்தமே இராசராசனால் பெரிதும் கொண்டாடப் பெற்றது. சேர சோழ பாண்டிய 3 மண்டலங்களையும் வென்றதால் அவன் தானே மும்முடிச் சோழன் என்று பெயர் சூட்டிக்கொண்டான். அவன் கட்டிய தஞ்சை கோயிலிலும் திரிபுராந்தக மூர்த்தம் சிறப்பிடம் பெறுவதை கலையியல் அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இக்கல்வெட்டில்தான் தன் பொருந்தத்தின் தென்கரை மேல்மலை திருவரங்கநேரி என்ற பெயர் காணப்பெறுகிறது. மேல்மலை திருவரங்கன் என்பதனாலே இவன் வேணாட்டைச் சார்ந்தவன் என்று ஊகிக்கலாம். கோட்டையும் நகரமும். பாளையங்கோட்டை என இப்பொழுது அறியப்படும் இந்நகரத்தில் கோட்டை ஒன்று இருந்ததற்கான தடயங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. பெரும்பாலும் அழிந்த நிலையிலிருந்த இக்கோட்டையினை நேரில் கண்டவரான அறிஞர் இராபர்ட் கால்டுவெல் இக்கோட்டை உட்புறச் சுவரும் வெளிப்புறச் சுவருமாக இரட்டை சுவர்களை கொண்டிருந்ததாக எழுதுகிறார். இதனை தவிர இவ்வூரில் பிறந்து வளர்ந்த இந்நூலாசிரியர் கள ஆய்வின் வழி கண்டுணர்ந்த செய்திகளே இவ்வியலில் இடம்பெறுகின்றன. நீள் செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டிருந்த இக்கோட்டையின் கிழக்கு வாசலில் இப்பொழுது அரசு அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. இதன் தரைத்தள பகுதி ஒரு கல்கட்டுமானம் ஆகும். கோட்டையின் மேற்கு வாசல் 30 அடி உயரத்தில் இன்றும் அழியாமல் நிற்கின்றது. இதன் மேல்தளத்தில் குற்றப்பிரிவு காவல் நிலையம் அமைந்துள்ளது. தெற்கு வாசல் இப்பொழுதுள்ள சேவியர் உயர்நிலைப் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் நடுவே அமைந்திருந்தது. இதற்கு மேற்கு புறமாக மாவட்ட மைய நூலகம் அமைந்துள்ள இடத்தில் ஒரு கொத்தளமும் கட்டபொம்மன் சிலை அமைந்துள்ள இடத்தில் ஒரு கொத்தளமும் அமைந்திருந்தன. கோட்டையின் வடக்கு வாசலும் கொத்தளமும் இருந்த சந்தை பகுதியில் அதன் சுவடுகள் காணப்படவில்லை. சேவியர் கல்லூரி முன்புறமுள்ள சாலையில் கோட்டைச் சுவரின் அடித்தளம் காணப்படுகிறது. மேலவாசலில் படைவீரர்கள் தங்குவதற்குரிய காவல்கூடம் ஒன்று இருந்தது. இந்த காவல் கூடமே இப்பொழுது பிரசன்ன விநாயகர் கோயிலாக மாற்றப்பட்டுள்ளது. கோயிலுக்கு முன்னுள்ள சாலையின் நடுப்பகுதியில் படைவீரர்களின் பயன்பாட்டிற்குரிய கிணறு ஒன்றும் கண்டறியப்பட்டது. கீழ்வாசலில் அமைந்திருந்த காவல் கூடமே இப்பொழுது அரசு அருங்காட்சியகமாக மாறியுள்ளது. அதன் எதிரில் காவல் வீரர்கள் பயன்பாட்டிற்காக வெட்டப்பட்ட பழைய கிணறு ஒன்று உள்ளது. தெற்கு வாசல் காவல் கூடத்திலிருந்த வீரர்களுக்கான கிணறு இப்பொழுது சேவியர் பள்ளி மாணவர் விடுதிக்குள் அமைந்துள்ளது. இவை தவிர தெற்கு வாசலின் அருகே கட்டபொம்மன் சிலை அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் அச்சிலைக்கு கீழாக காவல் வீரர்கள் தங்கும் அறை ஒன்று உள்ளது. அங்கிருந்த காவல் வீரர்களின் பயன்பாட்டிற்குரிய கிணறு இப்போது அதனருகிலுள்ள உணவகத்தின் முன்பாக அமைந்திருந்தது. பழைய காலத்தில் கோட்டைக்கு வெளியே வடபுறத்தில் ஸ்ரீநாரத வாய்க்காலும் திருவரங்கநேரியும் கோட்டைக்கு கிழக்கே பிராந்தான் குளம் எனப்படும் திரிபுராந்தகன் குளமும் நீராதாரங்களாக இருந்தன. கோட்டையின் கிழக்கே இருந்த திரிபுராந்தக குளத்தின் மிகை நீர் இராமசாமி கோயில் தெப்பக்குளத்திற்கு வந்து சேர்ந்தது. இன்றளவும் நாரத வாய்க்கால் என்றறியப்பட்ட பாளையங்கால் வாயிலிருந்து பாளை ராமசாமி கோயில் தெப்பக்குளத்திற்கு நீர் வருகிறது.
இது தவிர பாளை சிவன் கோயில் தெப்ப குளத்திற்கு பாளையங்கால் வாயிலிருந்து வந்த நீர்க்கால் தூர்ந்து போனதால் தெப்பக்குளம் வறண்டு போய்விட்டது. நாட்டார் தெய்வங்கள். இனி பாளை நகரத்தில் வழிபடப்பெறும் நாட்டார் தெய்வங்களை பற்றி காணலாம். பழைய கோட்டை நகரத்தின் நட்ட நடுப்பகுதியில் அமைந்துள்ள கோயில் ஆயிரத்தம்மன் கோயில் ஆகும். கோட்டையின் மேற்கு வாசலிலிருந்து கிழக்கு வாசலுக்கு செல்லும் சாலையும் தெற்கு வாசலிலிருந்து வடக்கு வாசலுக்கு செல்லும் சாலையும் சந்திக்கும் இடத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. இத்தெய்வம் 8 கைகளிலும் ஆயுதம் ஏந்தியுள்ள உக்கிரமான தெய்வமாகும். பாளை நகரில் புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்பெறும் தசரா எனப்படும் 10 நாள் திருவிழா இக்கோயிலை மையமிட்டே நடைபெறுகிறது. இந்த ஊரிலுள்ள மற்ற எல்லா அம்மன் கோயில்களும் ஒவ்வொரு சாதிக்குச் சொந்தமானவை. அவ்வகையான 9 தெய்வங்களும் இக்கோயிலின் தலைமை தன்மையினை ஏற்றுக்கொள்கின்றன. ஆயிரத்தம்மனின் தலைமையில் எல்லா தெய்வங்களும் நகர வீதிகளைச் சுற்றி வந்து இப்போது அழிந்துவிட்ட கோட்டையின் வடக்கு வாசல் வழியாக வெளியேறி கோட்டையின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள திறந்த வெளியில் கூடுகின்றன. அங்கே எல்லா தெய்வங்களுக்கும் பிரதிநிதியாக ஆயிரத்தம்மனே எருமைத்தலை அரக்கனை போரிட்டு அழித்து திரும்புகிறது. இவ்வாறு திரும்பியவுடன் இக்கோயிலின் முன் எருமைப்பலி கொடுக்கும் வழக்கம் 1942 வரை இருந்திருக்கிறது. வடக்கு நோக்கிய இக்கோயிலுக்குள் நவகண்ட சிற்பம் ஒன்று காணப்படுகிறது. நவகண்டம் என்றால் வீரன் ஒருவன் தன் கழுத்தை தானே அறுத்து பலியிட்டுக் கொள்ளுவதாகும். நவகண்ட சிற்பம் இக்கோயிலுக்குள் காணப்படுவதால் இத்தெய்வம் மன்னர்களின் காலத்தில் நரபலி பெறும் தெய்வமாக இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. இன்று நரபலியும் இல்லை, எருமைப்பலியும் இல்லை. ஆனால் 10ஆம் திருவிழாவில் அரக்கனை அழிக்க புறப்படும் அம்மனின் காலடியில் மரத்தாலான எருமைத்தலை சிற்பம் ஒன்று வைக்கப்படுகிறது. இந்த எருமைத்தலை சிற்பம் யாதவர்களின் கோயிலான உஜ்ஜயினி மாகாளி அம்மன் கோயிலிலிருந்து கொண்டு வரப்படுகிறது. ஒரு காலத்தில் பலிக்குரிய எருமையை அவர்களே கொடுத்து வந்த காரணத்தினால் இந்த பெருமை அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. அத்துடன் முதல் திருவிழா கட்டளை உரிமையும் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. 1000 என்ற இத்தெய்வத்தின் எண்ணு பெயரும் படை வீரர்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். கோட்டைக்குள் அமர்த்தப்பட்டிருந்த 1000 படை வீரர்களின் வழிபடு தெய்வமாக இத்தெய்வம் தோற்றம் பெற்றிருக்க வேண்டும். நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள திருவாலீசுவரத்தில் 1ஆம் இராசேந்திர சோழன் காலத்தில் கடனை ஆற்றங்கரையில் ஒரு படை வீடு அமைக்கப்பட்டிருந்தது. அப்படை வீட்டு தெய்வத்தின் கோயில் 4000தம்மன் கோயில் என்று இன்றும் அழைக்கப்பெறுகிறது. மற்ற எல்லா அம்மன் கோயில்களும் நகரத்திலுள்ள ஒவ்வொரு சாதிக்கும் உரிமையான கோயில்கள் ஆகும். நெல்லை மாவட்டத்தில் சாதிய உணர்வுகள் கூர்மையாக இருப்பதற்கு இதுவும் கூட காரணமாக இருக்கலாம். யாதவர்களுக்கு உஜ்ஜயினி மாகாளியம்மன் கோயிலோடு தூத்துவாரி அதாவது தீர்த்தவாரி அம்மன் கோயில் ஒன்றும் உரிமையாக இருக்கிறது. சைவ வேளாளர்களுக்கு தெற்கு முத்தாரம்மன், வடக்கு முத்தாரம்மன், உலகம்மன் ஆகிய 3 கோயில்கள் இருக்கின்றன. பொற்கொல்லருக்கு ஒன்றும் தேவர் சமுதாயத்திற்கு ஒன்றுமாக அம்மன் கோயில்கள் உள்ளன. ஆற்றங்கரையிலுள்ள பேராற்று செல்வி அதாவது பேராட்சி அம்மன் கோயில் தேவேந்திரர், வண்ணார், மறவர் ஆகிய 3 சமுதாயத்திற்கும் உரியதாகும். ஆனாலும் அத்தெய்வம் ஊர் மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. கோட்டையின் அமைப்பு. பாளையங்கோட்டை என இன்றழைக்கப்படும் பகுதியில் ஒரு கோட்டை இருந்தது. இந்த கோட்டையின் சுவடுகளாக இன்று கிழக்கு வாசல் கொத்தளமும் மேலவாசல் கொத்தளமும் தென்மேற்கு மூலையில் அமைந்திருந்த கொத்தளமும் இப்பொழுது கட்டபொம்மன் சிலை உள்ள இடம் எஞ்சியுள்ளன. கிபி 1752இல் ஆங்கிலேய கும்பினி படைகள் பெர்சிய மொழி பேசிய நவாபின் வீரர்கள் உட்பட பாளையங்கோட்டை நகரத்துக்குள் நுழைந்தன. கட்டபொம்மனை எதிர்த்து பாஞ்சாலங்குறிச்சி போரில் கலந்து கொண்ட வெல் என்ற ஆங்கிலேய சிப்பாய் பின்னாளில் கர்னல் ஆனார். 1799ஆம் ஆண்டின் இறுதியில் அவர் பதவி உயர்வு அளிக்கப் பெற்று தென்பகுதியிலிருந்து 3வது படையணியின் 1வது பிரிவுக்கு மாற்றப்பட்டார். அப்போது மாவட்ட தலைநகராயிருந்த பாளையங்கோட்டைக்கு அருகில் அந்த பிரிவு முகாமிட்டிருந்தது. அவர் தனது அனுபவங்களை இராணுவ நினைவுகள் மிலிட்டரி ரெமினிசன்சஸ் என்ற பெயரில் நூலாக எழுதினார். ஐரோப்பிய அறிவொளி காலம் உச்சத்திலிருந்த 1832இல் தனது நூலை அச்சிட்டு வெளியிட்டார். இதில் பாளையங்கோட்டை பற்றிய நினைவுகளை தந்துள்ளார். அந்த நூலில் அவர் தரும் செய்திகள் கோட்டை 400 அடி நீளமும் 880 அடி அகலமும் கொண்டு நீள் செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டிருந்தது. கோட்டையின் கிழக்கு வாசல் திருச்செந்தூர் வாசல் என்றும் மேற்கு பாகம் திருநெல்வேலி வாசல் என்றும் அழைக்கப் பெற்றன. கோட்டையின் வடக்கு வாசல் அப்பொழுதே தகர்ந்து போயிருந்தது.
ஆற்றிலிருந்து 2 மைல் தொலைவில் வளமான சமதளத்தில் கோட்டை கட்டப்பட்டிருந்தது. கோட்டை சுவரிலிருந்து சற்று தொலைவில் தெளிந்த நீருடன் ஒரு வாய்க்கால் ஓடிக்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 2 மைல் சுற்றளவில் ஏறத்தாழ சதுர வடிவில் கோட்டை அமைந்திருந்தது. ஆனால் அகழி ஏதும் இல்லை. கோட்டை இரட்டை சுவர்களால் சூழப்பட்டிருந்தது. வெளிச்சுவர் 13 அடி உயரமாகவும் உட்சுவர் 18 அடி உயரத்திலும் இருந்தன. உட்சுவர் இருந்த பகுதி பிள்ளைக்கோட்டை என அழைக்கப்பட்டது. கோட்டையின் வெளிச்சுவரில் சமமற்ற தூரத்தில் irregular intervals காவல் பிறைகளும் கொத்தளங்களும் இருந்தன. தென்மேற்கு மூலையிலுள்ள கொத்தளம் கட்டு குலையாமல் இருந்தது. கோட்டைக்கு 4 முகப்பிலும் 4 வாசல்கள் இருந்தன. அவற்றைச் சுற்றி சதுர வடிவிலான அரண்கள் இருந்தன. மேற்கு தெற்கு வாசல்கள் மூடப்பட்டிருந்தன. வடக்கு கோட்டை வாசலிலிருந்து திருநெல்வேலி தச்சநல்லூர் நோக்கிச் செல்லும் வழியில் ஆற்றின் குறுக்கே ஓர் இறங்குதுறை இருந்தது. தென்மேற்கு பருவ மழைக்காலம் தவிர மற்ற காலங்களில் கடந்து செல்லக்கூடியதாகவே அது இருந்தது. சேவியர் உயர்நிலைப்பள்ளி திடல் முடியும் இடத்தில் கோட்டை சுவர் வடக்கு நோக்கி திரும்பி இப்போது அரசு அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் வரை சென்றது. இதுவே கோட்டையின் கிழக்கு வாசல் ஆகும். தென்கீழ்ப்பகுதியில் காவல் வீரர்கள் தங்கும் கூடம் ஒன்று இருந்தது. இங்கே நீதித்துறை துணை நடுவர் சப் மாஜிஸ்ட்ரேட் மன்றம் வெள்ளையர் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது. அத்துடன் கைதிகள் பிணைக்கூடமும் சப் ஜெயில் செல் சிறிய அளவில் அமைந்திருந்தது. அந்த இடத்திலிருந்து வடக்கு நோக்கிச் சென்ற கோட்டை சுவர் இப்போது அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்கும் இடம் வரை சென்று மேற்கு நோக்கி திரும்பியது. பின்னர் இப்போது மாநகராட்சி சந்தை இருக்கும் இடத்தில் சென்று முடிந்தது. சந்தையின் வடபுறத்தில் இருக்கும் கடைகளை மக்கள் இன்றும் வடக்கு வாசல் கடைகள் என்றே வழங்கி வருகின்றனர். இந்த வடக்கு வாசலே முதலில் அழிந்து போனது. அங்கிருந்து மேற்கு நோக்கிச் சென்றதும் சித்த மருத்துவக் கல்லூரி முன்புறமாகச் சென்று மேற்கு வாசலை இப்போது பிள்ளையார் கோயிலும் காவல் நிலையமும் இருக்கும் இடம் சென்று தொட்டது. மீண்டும் தொடர்ந்து கோட்டை வாசல் பிள்ளையார் கோயில் தெரு வழியாக தென்மேற்கு மூலை கொத்தளத்தை சென்றடைந்தது. இன்று கட்டபொம்மன் சிலை அமைந்திருக்கும் இடம். கோட்டை அமைந்திருந்த நிலப்பகுதி இதுவேயாகும். கோட்டையின் உட்புறச்சுவர் இருந்ததற்கான தடயங்களை கண்டறிய இயலவில்லை. 1856இல் கோட்டைக்குள் காவல் சாவடிகள் நிறுவப்பட்டு அவ்விடங்களில் எண்ணுடன் கூடிய கற்களும் நடப்பட்டிருந்தன. இவ்வகையான கண்டோன்மெண்ட் என்ற ஆங்கில எழுத்துடனும் எண்ணுடனும் கூடிய கற்களை இன்றும் 10 இடங்களிலாவது காண முடிகிறது. ஆங்கிலேயர் ஆவணங்களிலிருந்து கோட்டைக்குள் அழிந்துபட்ட கோயில் ஒன்றின் கற்கள் சிதறிக் கிடந்தன என்று தெரிகிறது. பல கல்வெட்டு துண்டுகள் பாளை தென்பகுதியில் வீட்டின் அடித்தளத்திலும் சாக்கடைகளின் உட்புறத்திலும் வைத்து கட்டப்பட்டுள்ளன. எழுத்தமைதி கொண்டு இவை பிற்கால பாண்டியர் காலத்தைச் சேர்ந்தவை என தெரிகிறது. இந்த கோயில் இப்போது தொலைபேசி நிலையம் அமைந்துள்ள இடத்திற்கு வடக்காக பழைய அஞ்சலக கட்டடம் அமைந்துள்ள இடத்தில் இருந்திருக்க வேண்டும். இக்கோயிலிலிருந்த 2 அழகான நந்தி சிலைகள் தலைமை அஞ்சலக வாயிலில் இன்றும் காணப்படுகின்றன. இந்த சிலைகள் 2 வகையான கலைப்பாணியில் அமைந்தவை. எனவே பிற்கால பாண்டியர் எடுப்பித்த சிவன் கோயிலுக்கு விசயநகர மன்னர்களின் காலத்தில், அதாவது கிபி 16ஆம் நூற்றாண்டு திருப்பணி நடைபெற்றிருக்க வேண்டும் என தெரிகிறது. இவை தவிர கோட்டையின் கொத்தளங்களுக்கு அருகில் காவல் வீரர்களின் நீராதாரமாக கிணறுகள் அமைந்திருந்தன. தென்மேற்கு கொத்தளத்திற்கருகில் இப்போது சரவணபவன் உணவகம் அமைந்துள்ளது. இருந்த கிணறு மூடப்பட்டுவிட்டது. மேலக்கோட்டை வாசலிலிருந்த கிணறு இப்போது பிள்ளையார் சன்னதிக்கு எதிரில் சாலைக்குள் நடுவில் அமைந்திருந்தது. அண்மையில் பாதாள சாக்கடை பணிகள் நடந்தபோது அந்த கிணறு அடையாளம் காணப்பட்டது. இதை தவிர மேல வாசலருகில் பாளையங்கால்வாய் என்ற நாரத வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்கிறது. கீழக்கோட்டை வாசல் பகுதியிலுள்ள கிணறு இப்பொழுதும் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் நன்னிலையில் உள்ளது. வடக்கு கோட்டை வாசல் கிணறு இருந்த இடத்தை கண்டுபிடிக்க இயலவில்லை. இவை தவிர கோட்டைக்குள் கோபாலன் கோயில் சந்நிதி தெருவில் இப்பொழுது மாநகராட்சி பள்ளி அமைந்துள்ள இடம் மிக உயரமான ஒரு மண்மேடு இருந்ததாக பேராயர் கால்டுவில் குறிப்பிடுகிறார். டமாரம் அடித்து செய்திகளை அறிவிக்க இந்த மேடு பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது முதியர்கள் அந்த நிலப்பகுதியை தம்மந்தான் மேடு என்றே அழைக்கின்றனர். மேற்குறித்தவை தவிர கோட்டையின் வெளிப்புறத்தில் அகழி எதுவும் இருந்ததற்கான தடயங்கள் கிடைக்கவில்லை. கோட்டையின் தெற்கு சுவரையடுத்து இலந்தை குளம் உள்ளது. கிழக்கு புறத்தில் பிராந்தான் குளம், திருநெல்வேலி புராந்தகன் குளம் இருந்த இடத்தில் மாவட்ட ஆட்சியர் இல்லத்துக்கு பின்புறம் குடியிருப்புகள் வந்துவிட்டன. இவை தவிர அப்பொழுது மனகாவலம்பிள்ளை நகர் குடியிருப்பு அமைந்துள்ள இடத்தில் வரிசை புத்தூர்குளம் என்ற பெயரில் ஒரு குளம் இருந்ததாக ஆங்கிலேயர் ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. கோட்டையின் வெளிப்புறத்தில் தெற்கு
கிழக்கு மேற்கு பகுதிகளில் பரந்த திடல்கள் இருந்தன. குடியிருப்பு பகுதிகள் எவையுமில்லை. கோட்டையின் தெற்கு புறத்தில் இப்போதுள்ள பழைய பேருந்து நிலையம், சரோஜினி பூங்கா, வானொலி நிலையம், மாவட்ட மணமகிழ்மன்றம், டிஸ்ட்ரிக்ட் கிளப், சேவியர் கல்லூரி ஆகியவை அமைந்திருந்த இடங்கள் பரந்த திடல்களாகவே இருந்திருக்க வேண்டும். இப்போது மாவட்ட மைய நூலகம் அமைந்துள்ள இடம் ஒரு கொத்தளமாகும். ஆங்கிலேயர் இந்த கொத்தளத்தை இடித்துவிட்டு பந்தடி மேடு, டென்னிஸ் கோர்ட் அமைத்திருந்தனர். அந்த இடத்தை சேவியர் கல்லூரி முன்னாள் மாணவரான சுப்பிரமணிய கரையாளர் என்பவர் வாங்கி ஒரு கட்டடமும் கட்டி பாளை நகராட்சி நூலகம் அமைத்தார். அதன் பின்னர் அங்கிருந்த பந்தடிமேடு எதிர்ப்புறத்தில் இப்போதுள்ள இடத்திற்கு மாறியது. சேவியர் கல்லூரி வாசல் பகுதியில் கோட்டையின் தெற்கு வாசல் அமைந்திருந்தது. அந்த இடத்திற்கு கோட்டையடி பொட்டல் என்று பெயர். கல்லூரியின் மேற்பகுதி ஆலமரங்கள் நிறைந்திருந்தன. அந்த இடத்திற்கு ஆலங்கட்டை என்று பெயரிட்டு அழைத்து வந்தனர். கோட்டையின் கிழக்கு பகுதியில் இப்போதுள்ள கிறிஸ்து ராசா பள்ளியின் விளையாட்டு திடலும் அதனை அடுத்துள்ள யோவான் கல்லூரியும் திடலாகவே இருந்தன. அதற்கு வடபுறமாக இப்போது காவல்துறை தலைவர் அலுவலகம் அமைந்துள்ள இடத்தில் படைவீரர்களுக்கான மருத்துவமனை இருந்தது. அதிலே இராணுவ மருத்துவர் ஒருவரும் இருந்தார். அதற்கருகிலுள்ள தெருவுக்கு இன்று வரை மிலிட்டரி லைன் மருத்துவமனை தெரு என்றே பெயர். அதற்கு வடபுறமாக கிழக்குவாசல் அருகில் இசுலாமிய படைவீரர்களின் வழிபாட்டிற்காக இப்போது காணப்படும் பள்ளிவாசல் இருந்தது. அதற்கும் வடக்காக இப்போதுள்ள குடியிருப்புகள் அப்போது இல்லை. இன்றைய மகளிர் காவல் நிலையத்திற்கு அருகிலுள்ள இடத்தில் மாரியம்மன் கோவில் திடல் இருக்கிறது. அதற்கு மேற்காக இப்போது மாநகராட்சி பள்ளியும் மணக்காவலம்பிள்ளை மருத்துவமனையும் அமைந்துள்ள இடமும் சந்தை திடலும் திறந்த வெளியாகவே இருந்தன. கோட்டையின் மேலச்சுவருக்கு அடுத்து இப்போதுள்ள செம்மார் சமுதாய குடியிருப்பு, சித்த மருத்துவக் கல்லூரியின் நூற்றாண்டு மண்டபம், பாளை நகராட்சி மண்டல அலுவலகம், வ.உ.சி. திடல், எல்.ஐ.சி. ஆகியன அமைந்துள்ள இடங்கள் திறந்த வ.உ.சி. திடல், எல்.ஐ.சி. ஆகியன வெளித்திடல்களாகவே இருந்தன. கோட்டையின் உட்புறம் தோராயமாக 1818இல் ஆரை அழகப்ப முதலியின் வாரிசாக இருந்த தீத்தாரப்ப முதலியாரின் கட்டுப்பாட்டில் சில வீரர்களுடன் கோட்டை இருந்தது. கோட்டையின் மேற்கு வாசல் வழியாக ஆங்கிலேய படைகள் நுழைந்தபோது சிறிய அளவில் ஆங்கிலேய படைகளுக்கும் முதலியாரின் ஆட்களுக்கும் சண்டை நடந்துள்ளது. முதலியாரின் ஆட்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டனர். இறந்தவர்களின் நினைவாக சுடலை கோயில் அமைப்பதுண்டு. மேலக்கோட்டை சுவரை அடுத்துள்ள மேலரத வீதியில் 200 மீட்டர் தொலைவுக்குள் 12 சுடலை கோயில்கள் இருப்பதே இதற்குச் சான்றாகும். தளபதி சார்லஸ் காம்பலுடன் யூசுகான் தலைமையில் பாரசீக படைவீரர்களும் உள்ளே நுழைந்தனர். சவேரியார் பள்ளியும் அதன் முன் இருந்த திடலும் படைவீரர்களின் பயிற்சி இடமாயிற்று. இப்போது காவல் நிலையம் அமைந்துள்ள இடம்தான் அன்று இராணுவத்தினரின் ஆயுத கிடங்காக மாற்றப்பட்டிருந்தது. அதற்கு பின் இருந்த காலி மனையிலே பீரங்கிகள் நிறுத்தப்பட்டன. 1960 வரை இந்த இடம் பீரங்கித்தட்டு என்றே அழைக்கப்பட்டது. பீரங்கித்தட்டிற்கு எதிராக இப்போதுள்ள ஜாமியா பள்ளிவாசல் அமைந்துள்ள இடத்தில் யூசுகானால் இசுலாமிய நீதிமன்றம் அதாவது ஷரியத் நீதிமன்றம் நிறுவப்பட்டது. இதனை குறிக்கும் பெர்சிய மொழி கல்வெட்டு ஒன்று பள்ளிவாசலின் நெற்றி முகப்பில் பொறிக்கப்பட்டிருந்தது. அண்மையில் அது அகற்றப்பட்டுவிட்டது. இசுலாமிய படைவீரர்களுக்கான கல்லறை அதாவது மையவாடி கோட்டைக்கு வெளியே கண் தெரியாதார் பள்ளிக்கருகில் அமைக்கப்பட்டிருந்தது. இவ்விடம் ஆங்கிலேய ஆவணங்களில் பார்சிடோம், பார்சிடூம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. யூசுகான் செய்த மற்றொரு செயல் கிழக்கு கோட்டை வாசலையொட்டி சிதறிக்கிடந்த கற்களை கொண்டு ஒரு சிறைக்கூடம் அமைத்ததாகும். இந்த சிறைக்கூடம் அரசு அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடத்திற்கு எதிராக அமைந்திருந்தது. இந்த சிறையினை யூசுப்கானின் சமகாலத்தவரான மார்ச்சன்ட் என்ற பிரெஞ்சுக்காரர் தமிழ்நாட்டின் பாஸ்டில்ஸ் என்று குறிப்பிடுகிறார். கப்பம் தராத பாளையக்காரர்களின் உறவினர்கள் இங்கே பிணைக்கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் நாள் முழுவதும் கை கால் விலங்குடனே வைக்கப்பட்டிருந்தனர். 1764இல் கான்சாகி பிறந்த பின்னரும் கூட இந்த நிலையே நீடித்தது. இந்த சிறையில்தான் பிற்காலத்தில் ஊமைத்துறை அடைக்கப்பட்டிருந்தார். கோட்டையின் எல்லைக்குள் ஆங்கிலேய படை வீரர்களுக்காக ஒரு திருச்சபை தேவாலயத்தை கட்டினர். யோவான் கல்லூரி வாசலில் இப்போது அமைந்துள்ள ஆங்கிலேய தேவாலயம் இங்கிலீஷ் சர்ச் ஆங்கில படை வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்குமாக கட்டப்பட்டது. இத்தேவாலயத்திலுள்ள மிக பழைய கல்லறை கல்வெட்டு கிபி 1775 ஐ சார்ந்தது என பேராயர் கால்டுவெல் குறிப்பிடுகிறார். இது கோட்டையின் எல்லைக்குள் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கட்டுமானமாகும்.
பின்னர் ஆங்கிலேயருக்கு தொல்லை கொடுத்து வந்த நெல்லை மாவட்ட பாளையக்காரர்கள் அனைவரும் அடக்கப்பட்டு விட்டனர். இக்காலகட்டத்தில் நெல்லை மாவட்டம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு கெட்டிருந்ததாக கால்டுவெல் குறிப்பிடுகிறார். 1764 அக்டோபர் 24ஆம் நாள் பாளையங்கோட்டையிலிருந்த ஒரு ஆங்கிலேய படைவீரன் ஸ்காட்லாண்டிலுள்ள தன் நண்பனுக்கு எழுதிய கடிதத்தை சார்லஸ் கில் மேற்கோள் காட்டுகிறார். அதாவது, மார்ச் மாதத்தில் ஒரு படைப்பிரிவுக்கு திருநெல்வேலி செல்லுமாறு ஆணையிடப்பட்டது. செல்லும் வழியில் எதிரிகளின் பல மண்கோட்டைகளை அழித்துக் கொண்டே வந்தோம். ஏப்ரல் மாதம் பாளையங்கோட்டை வந்து சேர்ந்தோம். அது கான்சாகிப் கையிலிருந்த பலமான கோட்டை ஆகும். படைப்பிரிவில் 2000 சிப்பாய்களும் 200 குதிரை வீரர்களும் இருந்தனர். ஐரோப்பிய பீரங்கி ஏவுனர் சிலரும் இருந்தனர். கொத்தளங்களின் மீது 18 பவுண்டு 20 பவுண்டு பீரங்கிகள் 2 நிறுத்தப்பட்டிருந்தன. கான்சாகிப்பின் நம்பிக்கைக்குரிய தளபதிகள் கோட்டைக்குள் இருந்தனர். அவர்களின் மனைவியரும் குழந்தைகளும் மதுரை கோட்டையில் பிணையாக வைக்கப்பட்டிருந்தனர். உள்ளூர் இந்து மக்களின் ஒத்துழைப்பு இல்லாததால் படை வீரர்களுக்கான மாட்டிறைச்சி கிடைக்கப் பெறுவது ரொம்ப சிரமமாக இருக்கிறது என்று அந்த வீரர் கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதம் கான்சாகிப் தூக்கிலிடப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் எழுதப்பட்டது. அப்பொழுதே ஆங்கிலேயர்கள் கான்சாகிப் மீது நம்பிக்கை இழந்திருந்தனர். கான்சாகிப் திருவிதாங்கூர் மன்னர் உதவியுடனும் பிரெஞ்சு படைகளின் உதவியுடனும் தென்தமிழ்நாட்டின் ஆளுநராக முயற்சி செய்ததனை ஆங்கிலேயர் கண்டுபிடித்துவிட்டனர். திரும்ப திரும்ப அழைத்தும் கான்சாகிப் மதுரைக்கோ சென்னைக்கோ வர மறுத்துவிட்டார். திரும்பவும் மதுரை சென்றபோது 1765இல் வஞ்சகமாக பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். இந்த பின்னணியில்தான் மேற்குறித்த கடிதத்தை பார்க்க வேண்டும். கான்சாகிப்பால் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டு பாளையங்கோட்டைக்குள் சிறை வைக்கப்பட்ட சிலர் 20 ஆண்டுகள் வரை அங்கே தண்டனை அனுபவித்து வந்தனர். மருது சகோதரர்களின் தளபதியாக இருந்த சித்திரங்குடி மயிலப்ப சேர்வை என்பவர் தூக்கிலிடப்படுவதற்கு முன் 3 மாதங்கள் இங்கே சிறை வைக்கப்பட்டிருந்தார். 1799 அக்டோபர் 16இல் கட்டபொம்மன் கயத்தாற்றில் மேஜர் பானர் மேன் என்ற அதிகாரியின் விசாரணைக்கு பிறகு தூக்கிலிடப்பட்டார். அவரது தம்பி ஊமைத்துரையும் அவரது உதவியாளர்களும் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். 1799ஆம் ஆண்டு இறுதியில் கர்னல் வெல்ஸ் பதவி உயர்வு பெற்று பாளையங்கோட்டையிலிருந்த 3வது படையணியின் 1வது பிரிவுக்கு மாற்றப்பட்டார். பாளையங்கோட்டையும் கோட்டை சிறையும் அவரது பொறுப்பில் இருந்தன. இத்துடன் பாளையங்கோட்டையின் 18ஆம் நூற்றாண்டு வரலாறு முடிவுற்றது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதி வரை முக்கியமான அரசியல் நிகழ்வு எதுவும் நிகழவில்லை. 1801ஆம் ஆண்டு பிறந்தவுடன் பாளை சிறையிலிருந்து ஊமைத்துரையும் அவரது உதவியாளர்களும் தப்பித்தனர். இது குறித்து கர்னல் வெல்ஸ் தனது இராணுவ நினைவுகள் நூலில் எழுதியிருப்பதாவது: பாளையக்கார சிறைவாசிகள் தப்பித்த 1801 பிப்ரவரி 2ஆம் நாள் படைகளின் பெரும்பகுதி சங்கரன்கோயில் சென்றிருந்தது. எஞ்சியிருந்த சுமார் 20 ஆண்களும் பெண்களும் மேஜர் மெக்காலேயின் தோட்ட வீட்டில் விருந்துக்காக கூடியிருந்தனர். சிறைவாசிகள் காவலுக்கிருந்த வீரர்களையும் கோட்டை வாயிற் காவலர்களையும் ஆயுதங்களை பறித்து தள்ளிவிட்டு தப்பிச் சென்றனர். அரசாங்கத்தின் கைதிகள் என்ற பெயரில் அவர்கள் இரும்புச் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு பலத்த காவலுடன் இருந்தனர். ஆனால் அவர்கள் மத்தியில் சின்னம்மை நோய் பரவியதால் சில நாட்களுக்கு முன் சங்கிலிகள் கழற்றப்பட்டிருந்தன. அவர்களது ஆட்கள் அன்று மாலையே மாறுவேடத்தில் கோட்டைக்குள் ஊடுருவியிருந்தனர். அவர்கள் ஆயுதங்களையும் மறைத்து வைத்திருந்தனர். திட்டமிட்ட சங்கேதம் கிடைத்தவுடன் சிறைக்கதவை தகர்த்தார்கள். கைதிகளாக இருந்தவர்கள் தங்கள் முன் நின்ற 2 காவலரையும் தாக்கினர். சில காவலாளிகள் காயமடைந்தனர். உடனடியாக அனைவரது ஆயுதங்களும் பறிக்கப்பட்டன. அவர்களது கேடயங்களையும் பறித்துக்கொண்டு கோட்டை கீழ் வாசலுக்கு விரைந்து அங்கிருந்த காவலாளிகளையும் விரட்டினர். கதவின் வழியாக வெளியேறியதும் ஓட்டமும் நடையுமாக விரைந்தனர். விடிவதற்குள் 30 மைல் தொலைவிலிருந்த பாஞ்சாலங்குறிச்சியை அடைந்துவிட்டனர். 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் யூசுகான் என்ற கம்மந்தான் கான்சாகிப் பாளையங்கோட்டையை பிடிக்க வந்தார். ஆற்காட்டு நவாபிற்கு கப்பங்கட்டிக் கொண்டிருந்த ஆர்.ஐ. அழகப்ப முதலியார் வசம் கோட்டை இருந்தது. கான்சாகிப்பின் படைகள் மேற்கு பகுதி பாளையக்காரர்களை அழித்துவிட்டு பாளையங்கோட்டைக்கு வரும்போது களைப்படைந்திருந்தது. எனவே அவர்களால் அழகப்ப முதலியார் படைகளையும் கோட்டைக்குள் இருந்த நவாபின் படைகளையும் சேர்ந்து எதிர்க்க முடியவில்லை. கான்சாகிப் 2ஆம் முறையாக 1759இல் படையெடுத்து வந்தபோது முதலியாரின் படைகள் நவாபின் ஆணைக்கிணங்க சரணடைந்துவிட்டன. கான்சாகிப் எத்தனை காலம் பாளையங்கோட்டையில் இருந்தார் என தெரியவில்லை. தென்தமிழகத்தில் தனியரசு அமைத்து ஆள வேண்டும் என்பது அவரது விருப்பமாக இருந்தது.
எனவே மதுரை கோட்டைக்குள் தளவாடங்களையும் துருப்புகளையும் சேர்த்து வைத்திருந்தார். பாளையங்கோட்டையிலுள்ள ஆங்கிலேய துருப்புகளும் அவருக்கு அடிபணிந்தன. ஏனென்றால் அவர்களது குடும்பத்தார்கள் கான்சாகிப் வசமிருந்த மதுரை கோட்டைக்குள் இருந்தனர். கான்சாகிப் பாளையங்கோட்டையை துருப்புகளுக்கு வேண்டிய தளவாடங்களுக்கான இடமாகவும் கிடங்காகவும் மாற்றியிருந்தார். அப்படியிருந்தும் அவரது படைகளுக்கு வேண்டிய மாட்டிறைச்சி கிடைப்பதற்கு உள்ளூர் மக்கள் ஒத்துழைக்கவில்லை. பாளையக்காரர்களிடம் இருந்து பிடிக்கப்பட்ட பிணை கைதிகளுக்காக கோட்டைக்குள் ஒரு சிறையும் அமைத்திருந்தார். இசுலாமிய சட்டப்படி நீதி வழங்க ஒரு நீதிமன்றத்தையும் ஷரியத் கோர்ட் அமைத்திருந்தார். அதுவே இப்பொழுது ஷாமியா பள்ளிவாசல் என அழைக்கப்படுகிறது. நீதிமன்றத்திற்கு எதிரிலுள்ள காலியிடத்தில் இப்போதுள்ள காவல் நிலையத்தின் பின்புறம் பீரங்கி ஒன்றையும் நிறுத்தியிருந்தார். காவல் நிலையத்தின் உட்புறமாக ஒரு புளியமரத்தின் அடியில் ஏராளமான பீரங்கி குண்டுகள் அண்மையில் கண்டெடுக்கப்பட்டன. மரண தண்டனை விதிக்கப்பட்டவரை பீரங்கி வாயில் வைத்துச் சுடுவது அவரது வழக்கமாக இருந்தது. கான்சாகிப் திருவிதாங்கூர் அரசருடன் ஓர் இரகசிய ஒப்பந்தம் செய்திருந்தார். அதன் வழி களக்காட்டு பகுதியை விட்டுக் கொடுத்தார். இந்த ஒப்பந்தத்தை அறிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் கான்சாகிப்பை தந்திரமாக வரவழைத்தனர். அங்கு சென்ற பிறகு தொழுகையில் இருந்த அவரை தந்திரமாக பிடித்து 2ஆம் நாள் எந்தவித விசாரணையுமின்றி அவரை தூக்கிலிட்டு கொன்றுவிட்டனர். அச்சமூட்டும் அவரது ஆட்சியில் வழிப்பறி கொள்ளைகள் குறைந்திருந்த காரணத்தால் எளிய மக்கள் நிம்மதியாக பயணம் செய்தனர். அதனால் அவரை பற்றிய நாட்டார் பாடல்கள் மிகுதியாக தோன்றின. பாளையங்கோட்டையில் அவர் அமைத்திருந்த சிறைச்சாலையில் பிணை கைதிகள் அடைக்கப்பட்டிருந்தனர். 20 ஆண்டுகள் வரை அச்சிறையில் இருந்தவர்களை தான் கண்டதாக கான்சாகிப்பின் நண்பர் மார்ச்சன்ட் என்ற பிரெஞ்சுக்காரர் எழுதிய நூலில் செய்தி வருகிறது. கான்சாகிப் கொல்லப்பட்டதும் கோட்டையில் இருந்த சார்லஸ் கேம்பல் என்ற ஆங்கிலேய தளபதி கோட்டையின் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். கோட்டையின் இராணுவ பாதுகாப்பு பகுதி கண்டோன்மெண்ட் என அறிவிக்கப்பட்டது. கோட்டைக்குள் ஆங்காங்கே காவல் படைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. கோட்டைக்கு வரும் வழியில் கோட்டூர் சாலையில் ஒரு சுங்கச்சாவடியும் இப்போதுள்ள ஆயுதப்படை பிரிவுக்கருகில் இன்னொரு சுங்கச்சாவடியும் அமைக்கப்பட்டிருந்தன. கோட்டையின் கிழக்கு பகுதியில் இப்போது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அமைந்துள்ள இடத்தில் இராணுவ வீரர்களுக்கான மருத்துவமனை அமைக்கப்பட்டிருந்தது. கோட்டையின் கிழக்கு வாசல் அருகே இசுலாமிய படைவீரர்களுக்கென ஒரு பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருந்தது. கிறித்தவ படை வீரர்களுக்கு என கோட்டைக்குள் ஒரு கல்லறை தோட்டம் அமைக்கப்பட்டிருந்தது. கிபி 1788இல் இதை அடுத்துள்ள இடத்தில் தஞ்சையிலிருந்து மதம் பரப்ப வந்த கிளோரிந்தா என்ற அம்மையார் ஒரு சிற்றாலயம் கட்டி கிணறும் வெட்டினார். ஆங்கிலேய படைப்பிரிவு ஒன்றும் படைப்பயிற்சி திடல், இப்போதுள்ள சேவியர் மேல்நிலை பள்ளி விளையாட்டு மைதானம் ஒன்றும் பாளையில் இருந்தன. இத்திடலுக்கு எதிராகவே கிளோரிந்தா அம்மையார் கட்டிய சிற்றாலயமும் போதகர்களின் குழந்தைகளுக்காக அவர் தொடங்கிய பள்ளியும் இருந்தன. பின்னர் அந்த வளாகம் ஆங்கிலேயர்களின் கல்லறை தோட்டமாகவும் மாற்றப்பட்டது. கிபி 1806இல் பாளையங்கோட்டையில் பக்கீர்கள் நடத்திய சுதந்திரப் போர் என்ற கட்டுரையில் வரலாற்றறிஞர் சே. திவான் பின்வரும் வரலாற்று குறிப்பை தருகின்றார். ஆங்கிலேயர்களின் இரகசிய குறிப்புகள் சக்ரீட் என்ட்ரீஸ் என்னும் புத்தகத்திலிருந்து அவர் தரும் தகவல் இது. கோட்டையின் உட்பகுதிக்குள் வலம் வந்த இசுலாமிய பக்கீர்கள் கொல்லப்பட்ட முஸ்லிம் வீரர்களின் ஆவி கோட்டையை சுற்றி வந்து கொண்டிருப்பதாக மக்களை நம்ப வைத்தனர். இதனால் ஆங்கிலேயர் மனக்கலக்கம் அடைந்தனர். பக்கீர்கள் வெள்ளை அதிகாரிகளை வீழ்த்த சுதேசி சிப்பாய்களுடன் தொடர்பு கொண்டனர். இந்த நிலையில் இரகசிய கடிதம் ஒன்று ஆங்கிலேயரிடம் பிடிபட்டது. இதன் விளைவாக 1806ஆம் ஆண்டு நவம்பர் 19 அன்று காலையில் அப்போது படை பொறுப்பிலிருந்த இராணுவ நினைவுகள் நூலை எழுதிய மேஜர் வெல்ஸ் தன் கையில் துப்பாக்கியை வைத்துக்கொண்டு அனைத்து வீரர்களையும் ஒன்றாக நிறுத்தி அவர்களுடைய ஆயுதங்களை பறித்துவிட்டார். அவரை தாக்க முயன்ற ஒரு வீரரும் தாக்கப்பட்டார். ஆனாலும் கர்னல் வெல்ஸ் இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய இராணுவ நினைவுகள் நூலில் குறிப்பிடவில்லை. இரகசிய குறிப்புகள் நூலிலிருந்து சே. திவான் குறிப்புகள் காட்டுவதால் இச்செய்தி நம்புவதற்குரியதே. இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் கத்தோலிக்கர்களின் இயேசு சபையினை கிபி 1773 முதல் போப்பாண்டவர் முடக்கி வைத்திருந்தார். இம்முடக்கம் கிபி 1816இல்தான் தளர்த்தப்பட்டது. இந்த இடைப்பட்ட காலத்தில் சீர்திருத்த கிறித்துவம் வேகமாக பரவ இது வாய்ப்பாக இருந்தது. முற்றுப்புள்ளி. 19ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கோட்டைக்குள் ஆங்கிலேய படைகள் இருந்தன. இனி பாளையங்கோட்டைக்கு கிறித்துவ முகம் தந்த நூற்றாண்டின் வரலாற்றை தொடங்குவோம்.
கிபி 1788 பாளையங்கோட்டைக்கு வந்த கிளோரிந்தா அம்மையாரே முதல் சமய பரப்புனர் ஆவார். இவர் குழந்தைகளுக்கான சிறிய பள்ளிக்கூடத்தை தான் கட்டிய சிற்றாலயத்திற்கு அருகில் நிறுவியதாக தெரிகிறது. கிளோரிந்தாவின் அயராத பணிகளால் திருச்செந்தூர் தேரிக்காட்டு பகுதியில் தென்னிந்திய திருச்சபை புராட்டஸ்டன்ட் வேகமாக பரவியது. அப்போது திருச்சபை பேராயத்தின் தலைமையிடம் கல்கத்தாவாக இருந்தது. 1816 கல்கத்தாவிலிருந்து லிவிங்ஸ்டன் என்ற பேராயர் முதல் முறையாக பாளையங்கோட்டைக்கு வருகை தந்தார். அக்காலத்தில் கத்தோலிக்க கிறித்தவ சபையான இயேசு சபை போப் ஆண்டவரால் தடை செய்யப்பட்டிருந்தது. 1919 லூத்தரன் திருச்சபையை சார்ந்த சார்லஸ் தியோப்ளஸ் எவால்ட் இரேனியஸ் என்ற ஜெர்மனிய போதகர் பாளையங்கோட்டை வந்து சேர்ந்தார். பேச்சு தமிழிலும் புலமை பெற்றிருந்த அவர் வண்ணார்பேட்டையில் இருந்த திருப்பாட்கடல்நாதன் கவிராயரிடம் பழந்தமிழ் இலக்கியங்களை கற்றறிந்தார். 1822 ஞானோபதேச வினா விடை என்ற தம் முதல் தமிழ் நூலை கிறித்தவ போதகருக்காக வெளியிட்டார். அவரது எழுத்துக்களும் அவரது போதனைகளும் தென்னிந்திய திருச்சபை வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டியனவாகும். அவரை திருநெல்வேலியின் அப்போஸ்தலர் என்று கிறித்தவர்கள் கொண்டாடுகின்றனர். அவரே 1825 கிறித்தவ போதகர்களுக்காக தமிழ் இலக்கணம் குறித்து ஆங்கிலம் தமிழ் என இரு மொழிகளிலும் இலக்கண நூல் எழுதினார். அந்த நூலில் ஓர் உதாரண வாக்கியம் பின்வருமாறு அமைகிறது: பிராமணர்கள் பொய்க்கதைகளை கூறி ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டில் பார்ப்பனிய எதிர்ப்பிற்கான முதல் வித்து இதுவே எனலாம். அவரே 1825 விவிலிய தமிழ் மொழிபெயர்ப்பிலுள்ள குறைகளை திறனாய்ந்து ஆங்கிலத்தில் திறனாய்வு கட்டுரை எழுதினார். திறனாய்வு முறை குறித்தும் மொழிபெயர்ப்பு குறித்தும் இந்திய மொழிகளில் எழுதப்பட்ட முதல் கட்டுரை இதுவே ஆகும். On the principles of translating of the Holy Scriptures into vernacular languages, particularly Tamas. ஐரோப்பிய அறிவொளி காலத்தின் விளைவாக பிறந்த இரேனியஸ் அடிகளே தமிழை நவீனயுகத்திற்கு திருப்பிய முதல் எழுத்தாளர் எனலாம். இவரை பற்றி சுந்தரனார் பல்கலைக்கழக தமிழியல் துறை இரேனியஸ் தமிழியல் முன்னோடி என்ற நூலை வெளியிட்டுள்ளது. சார்லஸ் தியோப்ளஸ் எவால்டு இரேனியஸ் சிடி இரேனியஸ் ஜெர்மானியல் பிரசிய மாநிலத்தைச் சேர்ந்தவர். 1814 சென்னைக்கு வந்து 6 ஆண்டுகள் அங்கே கழிந்த பின்னர் 1821 பாளையங்கோட்டைக்கு வந்து சேர்ந்தார். கிறித்தவ சமய தொண்டு செய்ய வந்த இரேனியஸ் நெல்லை மாவட்டத்துக்கு செய்த கல்வித் தொண்டே மிக பெரியது. வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்களை போட்டு ஐரோப்பிய சாத்திரங்களை எல்லாம் தமிழில் சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பாரதி எழுதியதற்கு 3/4 நூற்றாண்டுக்கு முன்னரே அதை செய்து காட்டியவர் இரேனியஸ். 1832 அவர் எழுதி அச்சிட்டு வெளியிட்ட 1832 பூமி சாஸ்திரம் என்ற நூலே அறிவியல் தமிழில் முதல் நூலாகும். 659 பக்கங்களையுடைய நூலுக்கு 5 பக்கத்தில் முகவுரை தந்துள்ளார். நாமங்களை அக்கர முறைமைப்படி காட்டிய அட்டவணை ஒன்றும் நூல் இறுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. பக்கங்களின் எண்களும் தமிழிலே தரப்பட்டுள்ளன. நூலின் முதற்பக்கத்தில் நூற்பெயருக்கான விளக்கமும் தரப்பட்டுள்ளது. பூமி சாஸ்திரமாவதும் பூகோளமாவதும் இந்த பூமியின் தன்மை உரூபம் முதலானவைகளையும் அதிலிருக்கிற இராச்சியங்கள் பட்டினங்கள் முதலானவைகளையும் காட்டிய கல்வியேயாம். தமிழ்மொழியின் ஆளுமையினை புரிந்து கொண்டு 168 ஆண்டுகளுக்கு முன்னர் இரேனியஸ் என்னும் ஜெர்மானிய தமிழர் செய்துள்ள அறிவியல் தமிழ் கலைச்சொல்லாக்கத்திற்கு இதோ சில எடுத்துக்காட்டுகள். நார்த் போல் வடமுனை, ஜெனத் தலைமுனை, நாதிர் கால்முனை, லாட்டிடியூட் அகல் அளவு, லாங்கிடியூட் நீள் அளவு, சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு, டயமீட்டர் மத்திய அளவு, மரிடியன் நடுவரை, அக்லிப்டிக் சாவரை, அ சர்க்குலர் லைன் சக்கரவரை, கண்டோரியல் லைன் சமவரை, சென்சபிள் ஹொரைசன் கண் எல்லை வரை, ராஷனல் ஹொரைசன் நினைப்பெல்லை வரை. நூலின் தலைப்பு பக்கத்தில் இரேனியஸ் எழுதியதை நினைத்து பார்க்கிறோம். தமிழருக்கு அறிவுண்டாகும்படி பாளையங்கோட்டையிலுள்ள இரேனியசையரால் செய்யப்பட்டது. திருச்சபையின் கணக்குப்படி நெல்லை மாவட்டத்தில் 163 பள்ளிகளை தொடங்கியவர் இரேனியஸ் ஆவார். இவர் கிறித்தவ மத போதகர்களுக்கு மாத ஊதியம் வழங்கியவர். அவர்களின் விதவைகளுக்கும் ஓய்வூதியம் வழங்கிய தீர்க்கதரிசி. 1832 நெல்லை நகரில் காலரா நோய் பரவியபோது அதை கட்டுப்படுத்த துண்டு பிரசுரம் அடித்து விநியோகித்தவர். திருச்சபைக்குள் சாதி வேறுபாடுகளை கடுமையாக எதிர்த்தவர். ஆசிரிய பயிற்சி பள்ளியில் வேளாளர்கள் சாதி வேற்றுமை பாராட்டியபோது பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடிவிடுவேன் என எச்சரித்து அப்படியே மூடியவர். சாதி வேறுபாடுகளை கண்டித்து சீர்தூக்கல் என்ற சிறு துண்டு பிரசுரத்தை வெளியிட்டார்.
அது திருச்சபை மேலிடத்திற்கு பிடிக்கவில்லை. பின்னர் ஆங்கிலேய படை அதிகாரிகளின் மதம் மாறாத ஆசை நாயகிகளின் பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு தர மறுத்ததால் திருச்சபையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட புரட்சிவாதி. அதன் விளைவாக 1839இல் அவர் மறைந்தபோது அடைக்கலபுரம் கல்லறை தோட்டத்தில் இடம் தர மறுத்துவிட்டனர். இத்தனைக்கும் அடைக்கலபுரம் கல்லறை தோட்ட நிலத்தை 1823இல் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து அவரே நன்கொடையாக பெற்றார் என்று அவரது நாட்குறிப்பு கூறுகிறது. இனி பாளையங்கோட்டைக்கு கல்வி நகரம் என்ற பெருமையினை பெற்றுத்தந்த 19ஆம் நூற்றாண்டு வரலாற்றை பார்ப்போம். இரேனியஸ் அடிகளார் பாளையங்கோட்டைக்கு வந்த 3 ஆண்டுகளில் 1822இல் ஞானோபதேச வினாவிடை என்ற சிறிய நூலை கிறித்தவ போதகர்களுக்காக எழுதி வெளியிட்டார். அவரே அதே ஆண்டில் மேரி சார்ஜென்ட் ஆசிரிய பயிற்சி பள்ளியையும் தொடங்கினார். இதற்காகவும் கிறித்தவத் தேவாலயம் ஒன்று கட்டவும் திருநெல்வேலி செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள சில நிலங்களை பாளையங்கோட்டையில் இருந்த வெங்கு முதலியாரிடமிருந்து மிக குறைந்த விலையான ரூ.600 வாங்கினார். இப்போது ஊசிகோபுரம் என வழங்கும் கிறித்துவ பேராலயத்திற்கு அவரே கிபி 1826இல் அடிக்கல் நாட்டினார். வெங்கு முதலியாரிடமிருந்து வாங்கிய நிலத்தில் இரேனியஸ் அடிகளாரின் மனைவி 1823இல் போதகர்கள் வீட்டுப்பிள்ளைகள் படிக்க 23 பிள்ளைகளுடன் ஒரு பள்ளியை தொடங்கினார். இந்த பள்ளிக்கூடம் இரேனியஸ் அம்மா பள்ளிக்கூடம் என அழைக்கப்பட்டது. அக்காலத்தில் அரசின் நிதி உதவி கிடைக்காத காரணத்தால் திருச்சபையின் செலவிலேயே இப்பள்ளி நடத்தப்பட்டது. இப்பள்ளியில் காலையில் கல்வி சம்பந்தமான பாடங்களும் பிற்பகலில் மத போதனை பாடங்களும் நடத்தப்பட்டன. இரேனியஸ் அடிகள் காலத்திற்கு பின்னர் பேராயர் எட்வர்டு சார்ஜென்ட் என்பவரின் மனைவி எலிசபெத் கிரேவர் இப்பள்ளிகளுக்கு பொறுப்பாக இருந்தார். பின்னர் பேராயரின் 2ஆம் மனைவி மேரி சார்ஜென்ட் பொறுப்பேற்றார். பள்ளிக்கு வரும் பிள்ளைகளுக்கு ஒரு துண்டு கருப்பு கட்டியும் கொஞ்சம் நிலக்கடலையும் தின்பண்டம் வாங்கி தின்ன ஒரு பைசாவும் நாள்தோறும் கொடுத்து வந்தார். இதுவே தமிழ்நாட்டில் பெண்களுக்கான உணவு உறைவிட பள்ளியாக தொடங்கப்பட்ட 2வது பள்ளி ஆகும். இவ்விடத்தில் தமிழக கல்வித்துறையில் நடந்த பிற நிகழ்வுகளையும் ஒப்பு நோக்க வேண்டும். லார்டு மெக்காலே பிரபுவின் கல்வி திட்டம் நடைமுறைக்கு வந்தபோது உள்நாட்டு பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டன. ஆங்கில வழி பள்ளிக்கூடங்களே நிலை பெற்றன. பின்னர் 1854இல் ரிப்பன் பிரபு வைசிராயாக இருந்தபோது ஹண்டர் ஆணையம் அமைக்கப்பெற்றது. இந்த ஆணையமே பள்ளிகளில் தாய்மொழியில் கற்பிக்க வேண்டும் என்னும் பரிந்துரையை அளித்தது. அதை ரிப்பன் பிரபு நடைமுறைப்படுத்தினார். அதற்கு முன்னரே 1854இல் பள்ளிக்கூடங்களுக்கு அரசாங்க நிதி நல்கை கிராண்ட் நேட் கோட் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ரிப்பன் பிரபுவே 1904இல் இந்திய பல்கலைக்கழக சட்டத்தையும் கொண்டு வந்தார். 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் நெல்லை மாவட்டத்தின் பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நெடுநாட்களாக நடந்த போர் ஓயத் தொடங்கியது. கான்சாகிப் என்ற யூசுகான், சார்லஸ் கேம்பல் ஆகிய இருவரும் பாளையங்கோட்டையை கைப்பற்றிக் கொண்டனர். ஆனால் சமூக தளத்தில் இக்காலத்தில் நடந்த பெரிய மாறுதல்களுக்கான வித்து ஒன்று அப்பொழுதுதான் கோட்டை மண்ணில் விழுந்தது. கோட்டைக்குள் இப்போதுள்ள சேவியர் மேனிலை பள்ளி விளையாட்டு திடலில் இராணுவ முகாம் இருந்தது. அதற்கு எதிரில் சிறிய கல்லறை தோட்டம் இருந்தது. அக்காலத்தில் உயர் சாதியைச் சார்ந்த விதவை பெண்களை ஆங்கிலேய அதிகாரிகள் ஆசைக்குரியவர்களாக வைத்துக்கொண்டு குடும்பம் நடத்துவதுண்டு. அந்த வகையில் தஞ்சாவூரிலிருந்து பாளையங்கோட்டைக்கு மாறுதலாகி வந்த கேட்டன் லிட்டில்டன் என்ற அதிகாரி தஞ்சாவூரைச் சேர்ந்த கோகிலா என்ற பணக்கார மராட்டிய விதவை பெண்ணை தன்னோடு அழைத்து வந்தார். ராஜா கிளாரண்டா, விடோ, கான்பைன். பேட்ரனஸ், விமென் எஸ் லீடர்ஷிப் இன் இந்தியன் சர்ச், அலிசா எஃப் கெண்ட். அப்பொழுது இராமநாதபுரத்திலிருந்து பாளையங்கோட்டைக்கு வந்த பேராயர் ஸ்வார்ட்ச் என்பவர் கிறித்தவராக மாற விரும்பிய அந்த பெண்ணுக்கு முறையற்ற உறவுடையவள் என்று காரணங்காட்டி ஞானஸ்நானம் அதாவது திருமுழுக்கு கொடுக்க மறுத்துவிட்டார். 6 ஆண்டுகள் கழித்து பேராயர் ஸ்வார்ட்ச் திருநெல்வேலிக்கு திரும்பவும் வந்தபோது அந்த பெண்ணின் கணவர் லிட்டில்டன் இறந்துவிட்டதனால் ஸ்வார்ட்ச் ஐயரிடம் வந்து திரும்பவும் ஞானஸ்நானம் கேட்டாள். ஸ்வார்ட்ச் ஞானஸ்நானம் வழங்கினார். 1787ஆம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சி இது. அதன் பின்னர் கெலோரிந்தா என்ற பெயரோடு அப்பெண் சீர்திருத்த கிறித்தவ பரப்புதலில் தீவிரமாக ஈடுபட்டார். அவரது முயற்சியில் ஒரு சிற்றாலயம் கட்டப்பட்டது. அதனை அடுத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கிணறும் வெட்டினார். அந்த கிணறு பாப்பாத்தி கிணறு என்ற பெயரில் அண்மை காலம் வரை வழங்கப்பட்டு வந்தது. இக்கல்லறை தோட்டத்திலுள்ள கல்லறைகளில் காலத்தால் முந்தியது கிபி 1765இல் உள்ளது என பேராயர் கால்டுவெல் இதனை நேரில் கண்டு எழுதியுள்ளார்.
கிளோரிந்தா கட்டிய சிற்றாலயத்தில்தான் தென்னிந்திய திருச்சபையைச் சார்ந்த ஆங்கிலேய படைவீரர்கள் வழிபாடு செய்து வந்தனர். படையிலிருந்த ஆங்கில கத்தோலிக்க வீரர்கள் சவேரியார் கோவில் என்ற பெயரில் அமைக்கப்பட்ட சிற்றாலயத்தில் வழிபாடு நடத்தினர். கிபி 1765இல் இதற்கு சற்று கிழக்கே கோட்டையின் தென்கிழக்கு மூலையிலிருந்த காலி இடத்தில் பெரிய அளவில் ஒரு திருச்சபை தேவாலயம் கட்டப்பட்டது. இப்போது யோவான் கல்லூரி வாசலருகே அமைந்த அந்த தேவாலயம் மிலிட்டரிலையன் தேவாலயம் என்றே அழைக்கப்படுகிறது. பாளையங்கோட்டை எனும் பழைய கோட்டை நகரம் இன்று நெல்லை மாநகராட்சியின் 4 வட்டாரங்களாகச் சுருங்கிவிட்டது. சேவியர் கல்லூரிக்கு வடக்கு, கடைத்தெருவுக்கு தெற்கு, மாநகராட்சியின் பாளை மண்டல அலுவலகத்திற்கு கிழக்கு, காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்து மேற்கு என்பதாக அதன் எல்லைகளை தோராயமாகச் சொல்லலாம். முன்னரே குறிப்பிட்டபடி பாண்டியன் அரிகேசரி மாரவர்மனின் மகன் பராந்தகன் வீரநாராயணன் 863 முதல் 904 வரை இந்த கோட்டையினை கட்டி கோட்டையின் மேற்குப்புறமாக இராஜகோபாலசாமி என வழங்கப்படும் கோபாலன் கோயிலையும் கட்டினான். அதற்கு முன்னர் இப்பகுதி தாமிரபரணி நதியின் கீழ்நிலையில் தருவை காடாக இருந்திருக்க வேண்டும். பழைய கோட்டை நகர எல்லைக்குள் பிராமணர், சைவ வேளாளர், யாதவர் எனப்படும் இடையர், கத்தோலிக்க கிறித்தவர்கள், சௌராட்டிரர் என்னும் பட்டு நெசவாளர் உள்ளிட்ட இன்னும் பல சாதியினர் வாழ்கின்றனர். குடியிருப்புகளை பொறுத்தமட்டில் ஒரு கிராமத்தினைப் போலவே சாதி குடியிருப்புகளின் அடுக்குகளாகவே அமைந்துள்ளது. ஆனால் சாதி மதங்களின் பெயரால் இந்த ஊரில் பிணக்குகளோ சண்டைகளோ ஏற்பட்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கிபி 9ஆம் நூற்றாண்டில் கோபாலன் கோவிலைச் சுற்றி ஓர் அக்கிரகாரமும் ரதவீதிகளில் வேளாளர் வீடுகளும் கிழக்கே சில யாதவர் வீடுகளும் இருந்தன. எஞ்சிய வேளாளர்களும் யாதவர்களும் காலப்போக்கில் கோட்டைக்குள்ளிருந்த காலிமனைகளில் குடியேறினர். கோபாலன் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் இடையிலிருந்த காலி இடத்தில் விசயநகர ஆட்சி காலத்தில் கிபி 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தோராயமாக சதாசிவ தேவ மகாராயர் காலத்தில் பெருந்தொகையினரான பட்டு நெசவாளர் குடியேற்றப்பட்டனர். இந்த பகுதியில் அவர்களால் கிருஷ்ணன் கோயில், ராமசாமி கோயில், வெங்கடாசலபதி கோயில் ஆகிய 3 கற்கட்டுமான கோயில்கள் உருவாயின. கிபி 13ஆம் நூற்றாண்டில் கோட்டையின் தென்மேற்கு பகுதியில் காலியாக கிடந்த இடத்தில் ஒரு ராமசாமி கோயிலும் தெப்பக்குளமும் உருவாக்கப்பட்டதில் சிறிய அக்கிரகாரமும் உருவானது. பாளை நகரத்தின் வட்டார பெருமை 19ஆம் நூற்றாண்டில்தான் தொடங்குகிறது. போதகர் அருள்திரு ஜான் டக்கர் என்பவரின் சகோதரி சாராள் டக்கர் 1857இல் காலமானார். சகோதரியிடம் கொண்ட அன்பு மேலீட்டால் அவள் பெயரில் ஜான் டக்கர் நினைவு நிதி தொடங்கினார். அதில் அன்றைய பிரிட்டிஷ் மதிப்பில் 208 பவுன்கள் சேர்ந்தன. அத்துடன் தன்னுடைய சொந்த பணம் 3500 பைசா சேர்த்து நெல்லை திருமண்டில பேராயர் எட்வர்ட் சார்ஜண்டிடம் வழங்கினார். பேராயர் இப்பணத்தைக் கொண்டு 16 ஏக்கர் நிலத்தை வாங்கினார். பாளை நகரத்தின் கல்வி பெருமைகளில் குறிப்பிடத்தக்கது இயற்கையால் வஞ்சிக்கப்பட்ட கண் தெரியாதவர்களுக்கும் காது கேளாதவர்களுக்கும் ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு முன்னரே 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கல்வி வாய்ப்பினை அளிக்க முன்வந்ததே ஆகும். தொடக்க பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கையால் அல்ல, மேற்குறித்த மாற்றுத் திறனாளிகளுக்கும் கல்வி வழங்கியதால்தான் இந்த நகரம் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்ற பெருமையை பெற்றது. 1863இலேயே 2ஆம் நிலை கல்லூரியாக இருந்த சாராள் டக்கர் கல்லூரியில் அக்காலத்தில் இங்கிலாந்திலிருந்து வந்த பேராசிரியர்களே தொண்டுள்ளத்துடன் பணியாற்றினர். அக்காலத்தில் பயிற்று மொழி ஆங்கிலமாகவே இருந்த காரணத்தால் இப்படி ஒரு முடிவு திருச்சபைக்கு இயல்பாகவே வாய்த்தது. அவ்வாறு வந்தவர்களில் ஒருவரே ஆனிஜேன் ஆஸ்குவித் என்னும் கண்ணம்மையார். இறையடியார்களுள் இறைவனுக்கே கண் கொடுத்தவரை கண்ணப்பர் என்று அழைப்பது போல கண் தெரியாதவர்களுக்கு கலைமகளின் அருட்காட்சி பெற்று தந்தவரை கண்ணம்மை என்று அழைப்பதே நன்றியுணர்ச்சிக்கு பொருத்தமாக இருக்கும். 1918க்குள் இப்பள்ளியில் மாணவர் எண்ணிக்கை 100க்கும் மேலாக வளர்ந்தது. இது உண்டு உறைவிட பள்ளியாகும். இப்பள்ளியில் அரசுமுறை கல்வியோடு இசை, நெசவு ஆகிய துறைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டன. மாணவர்கள் இசைக்கருவி வாசிக்கவும் செவ்வியல் இசை பயிலவும் செய்தனர். பாளை நகரம் தன்னுடைய எல்லா கல்வி பெருமைகளையும் 19ஆம் நூற்றாண்டில்தான் பெற்றது. ஏராளமான தொடக்க பள்ளிகள், பெண்களுக்கான பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள், கல்லூரிகள் என்பவற்றோடு பாளை நகரத்தின் கல்வி பெருமை நிறைவடையவில்லை. கண் தெரியாதவர்களுக்கு இந்த நகரம் கல்வி செல்வத்தை வழங்கியது. காது கேளாத, வாய்ப்பேச முடியாதவர்களுக்கு கல்வி பேற்றினை வழங்கியது. இதைச் சற்று விரிவாக பார்ப்போம். சாராள் டக்கர் கல்லூரியில் பணியாற்றி வந்த ஆனிஜேன் ஆஸ்குவித் அம்மையாரிடம் சுப்பு என்ற சிறுவனை அழைத்து வந்தனர்.
தாராள மனமுடைய அந்த அம்மையார், என்னிடம் கல்விதான் இருக்கின்றது, காசு இல்லை என்றார். எனக்கு கல்வியாவது கொடுங்கள் என்று அச்சிறுவன் கூறினான். பின் அவனிடம், நீ உழைத்து பிழைத்தால் என்ன என்று கேட்டார். கண் தெரியாத எனக்கு என்ன வேலை கிடைக்கும் என்றான் அவன். அம்மையார் அவனுக்கு பங்கா இழுக்க கற்றுக் கொடுத்து அந்த வேலையை வழங்கினார். மின்சாரமும் மின்விசிறியும் வருவதற்கு முன்னர் அதிகாரியின் தலைக்கு மேல் மரச்சட்டத்தில் கட்டப்பட்ட ஜமுக்காலம் ஒன்று தொங்கும். அதிகாரியின் அறைவாசலுக்கு வெளியில் சிறு நாட்காலியில் அமர்ந்திருக்கும் கடைநிலை பணியாளர் தன் கையில் தரப்பட்டிருக்கும் கயிற்றின் மூலம் அந்த பங்காவை இயக்குவார். பெரிய கை விசிறி அளவிற்கு காற்று வரும். இந்த வேலையை அந்த அம்மையார் சிறுவன் சுப்புவிற்கு கற்றுக் கொடுத்தார். அவன் நாள்தோறும் 4 கிலோமீட்டர் தொலைவு நடந்து வந்து இந்த வேலையை செய்தான். 2 ஆண்டுகள் கழித்து ஆஸ்க்வித் அம்மையார் 1880இல் தன்னுடைய தாயகமான இங்கிலாந்திற்கு சென்றார். அந்நாட்டில் அப்பொழுதே கண் தெரியாதார் பள்ளிகள் இருந்தன. டாக்டர் வில்மூன் என்பவர் ரோமன் எழுத்தில் ஆங்கிலத்தை பிரேலியில் எழுதி கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அம்மையார் டாக்டர் மூன் உதவியோடு அந்த எழுத்து முறையை தமிழுக்கு மாற்ற முயற்சி செய்தார். முதலில் தமிழிலுள்ள 12 உயிர் எழுத்துக்களையும் 18 மெய் எழுத்துக்களையும் பிரேலி வடிவில் மாற்றினார். தானும் அதனை கற்றுக்கொண்டார். பின்னர் சில புத்தகங்களோடும் பிரேலி எழுது பலகை, ஸ்லேட் யோடும் பாளை நகரம் திரும்பினார். முதலில் சிறுவன் சுப்புவிற்கு அதனை கற்றுக் கொடுத்தார். மிக விரைவில் அவன் அதில் சிறந்த தேர்ச்சி பெற்றான். 1890இல் சுப்புவையை முதல் ஆசிரியராக கொண்டு கண் தெரியாத 7 மாணவர்களுக்கு ஒரு வகுப்பை தொடங்கினார். இந்த வகுப்பு சாராள் டக்கர் பள்ளி வளாகத்திலேயே நடந்தது. பள்ளி வளர்ந்து வந்த காரணத்தினால் விரைவில் இட நெருக்கடி ஏற்பட்டது. மாலை நேர நடைபயிற்சிக்கு செல்லும் போது காலியாக கிடந்த ஒரு பெரிய நிலம் அம்மையார் கண்ணிற்கு பட்டது. அந்த காலிமனை ஆயுதப்படை காவலர் குடியிருப்பிற்கு கிழக்காக இருந்தது. ஆசாரி ஒருவரிடமிருந்து அதில் 12 ஏக்கர் நிலத்தை அம்மையார் 1890இல் விலைக்கு வாங்கினார். அக்காலத்தில் பெருந்திரள் இந்து சமூகத்தில் இந்த முயற்சி பெரிய வரவேற்பை பெற்றது. திருச்சபை உறுப்பினர்களோடு பெருந்திரள் சமூகத்து பணக்காரர்கள் மனிதாபிமான நோக்கில் பொருளுதவி செய்தனர். 1908இல் பள்ளி இப்போதுள்ள வளாகத்திற்கு மாற்றப்பட்டது. சமயம் சார்ந்த மூட நம்பிக்கைகளின் முகத்தில் அடிப்பது போல அம்மையார் அந்த வளாகத்திற்கு தரிசனமனை என பெயரிட்டார். இங்கிலாந்திலிருந்த அறவுணர்வாளர்கள் அவ்வப்போது உதவிகள் செய்தனர். நெல்லையைச் சேர்ந்த செல்வந்தர் தளவாய் முதலியார் 100 ரூபாய் நன்கொடை அளித்தார். 1918இல் நடந்த கல்வி விழாவில் அப்போதைய வைசிராய் பென்ட்லின் கலந்து கொண்டார். மாணவர்களின் தேவைக்காக கிணறு ஒன்றும் வெட்டப்பட்டது. தளவாய் முதலியார் குடும்பத்தினர் கண்பார்வையற்ற மேல் சாதி மாணவர்களின் நலனுக்காக ஒரு கட்டடத்தை கட்டிக் கொடுத்தனர். 25 ஆண்டுகளுக்கு முன் வரை அக்கட்டடம் இருந்தது. இப்பள்ளியில் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் எதுவும் பெறப்படவில்லை. தமிழ், ஆங்கிலம், கணக்கு, மதபோதனை ஆகிய பாடங்கள் நடத்தப்பட்டன. பயிற்சி மொழி தமிழாக இருந்தது. திருச்சபையினையும் நன்கொடையாளர்களையும் நம்பியே பள்ளி நடந்து வந்தது. 1918இல் இங்கிலாந்து சென்ற ஆஸ்க்வித் அம்மையார் அங்கே காலமானார். அதற்கு முன்னரே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இப்பள்ளியில் 10வது வரை படித்து வெளியேறியுள்ளனர். அம்மையாரின் காலத்தில் இப்பள்ளி நிகழ்த்திய மற்றொரு மகத்தான சாதனை பிரேலி எழுத்தில் முதல் தமிழ் புத்தகத்தை வெளியிட்டதாகும். அது விவிலியத்தில் யோவான் எழுதிய நற்செய்தியாகும். இந்த புத்தகம் 1903இல் வெளியிடப்பட்டது. இந்திய மொழிகளில் பிரேலி எழுத்தில் வெளியிடப்பட்ட முதல் நூல் இதுவே. அப்பொழுது பள்ளி மின்சார வசதி பெறவில்லை. ஆஸ்க்வித் அம்மையாருக்கு பிறகு நெடுங்காலம் பள்ளியின் முதல்வராக பால் ஜோனத்தான் என்பவரே இருந்தார். அவர் முதல்வராக இருந்த காலத்தில்தான் 1947இல் இப்பள்ளி மின்சார வசதி பெற்றது. பள்ளியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் மட்டுமன்றி ஆந்திரம், கேரளம், இலங்கையைச் சேர்ந்த மாணவர்களும் கல்வி பயின்றனர். இதுவரை 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்பள்ளியில் படித்துச் சென்றுள்ளனர். மாணவர்களுக்கு கல்வியோடு இசை பயிற்சியும் நெசவு பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகின்றன. மாணவர்கள் தயாரித்த ஜமுக்காலம் நெல்லை பகுதியில் புகழ் பெற்றதாகும். தற்பொழுது கூடை, நாற்காலி கட்டும் பயிற்சியும் அளிக்கப்பெற்று வருகின்றது. பயிற்சி முடித்த பின்பு ஆதரிப்பார் இல்லாத மாணவர்கள் முதுமை வரை அங்கேயே தங்கிக் கொள்ளலாம். அவர்களுக்காக தனி இல்லம் அமைக்கப்பட்டுள்ளது. எப்படியிருந்தாலும் தமிழகத்தின் கல்வி பெருமைகளில் ஒன்றாக இப்பள்ளி திகழ்கின்றது என்பதில் ஐயமில்லை. மாற்றுத்திறனாளர்களுக்கான பள்ளி. ஆஸ்க்வித் அம்மையாரை போலவே இங்கிலாந்திலிருந்து சாராள் டக்கர் கல்லூரிக்கு ஆசிரியராக பணி செய்ய வந்தவர் ஃபிளாரன்ஸ் ஸ்வயின்ஜன் அம்மையார்.
சமூகச் சேவையில் நாட்டமுடைய இவரிடம் வாய்பேச இயலாத 2 பெண்கள் வந்து தங்களுக்கு கல்வி வேண்டும் என்று கேட்டனர். அவர் இங்கிலாந்திலுள்ள நண்பர்களுக்கு எழுதிச் சில புத்தகங்களை வரவழைத்தார். பின்னர் டாக்டர் தனக்கோடி ராஜ் என்பவர் நடத்தி வந்த மருத்துவமனையை அதிலுள்ள கட்டடங்களோடு சேர்த்து வாங்கினார். அது மொத்தம் 14 ஏக்கர் ஆகும். டாக்டர் தனக்கோடி ராஜ் பாளை நகர தொடக்க கால கிறித்தவர்களில் ஒருவர். திருச்செந்தூரிலும் தூத்துக்குடியிலும் அவருக்கு உப்பளங்கள் இருந்தன. சென்னையில் இரும்பு உருக்கும் தொழிற்சாலை ஒன்றும் வைத்திருந்தார் என தெரிகிறது. பணக்காரரான இவரிடமிருந்து ஸ்வயஞ்சன் அம்மையார் நன்கொடையாக பெற்றதே அந்நிலமாகும். காது கேளா பெண்கள் 4 கிபி 1895 தொடங்கப்பட்டது. இதற்கிடையில் இங்கிலாந்து சென்ற ஸ்வயஞ்சன் அம்மையார் விரல்களால் பேசும் கலையை டாக்டலாலஜி அறிந்து வந்திருந்தார். அந்த பயிற்சியினை அந்த மாணவர்களுக்கு கொடுத்தார். கிபி 1901 இப்பள்ளிக்கு அரசு அங்கீகாரம் கிடைத்தது. 10ஆம் வகுப்பு வரை இருந்த இந்த பள்ளியில் ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், மத போதனை ஆகிய வகுப்புகள் நடத்தப்பட்டன. 1951 கணக்கின்படி 116 மாணவிகள் பயின்றனர். இப்போது மாணவர்கள் 10ஆம் வகுப்பு அரசு தேர்வினையும் எழுதுகின்றனர். பிற பள்ளிகள். பேராயர் ஜேம்ஸ் வோப் 1818 ஒரு தமிழ் ஆங்கில பள்ளியை ஆங்கில வெர்னாகுலர் தொடங்கினார். முதல் 2 ஆண்டுகள் இப்பள்ளி வாடகை கட்டடத்தில் இயங்கியது. பின்னர் இது நெல்லை நகரத்திலிருந்த சாப்டர் பள்ளி வளாகத்திற்கு மாற்றப்பட்டது. மீண்டும் அங்கிருந்து 1928 பாளையங்கோட்டையிலுள்ள யோவான் பள்ளி வளாகத்திற்கு மாற்றப்பட்டது. அதுவே பின்னர் நடுநிலை பள்ளியாகவும் உயர்நிலை பள்ளியாகவும் மேல்நிலை பள்ளியாகவும் வளர்ந்தது. 1925 யோவான் பள்ளி, யோவான் கல்லூரி நிலங்கள் விலைக்கு வாங்கப்பட்டன. சிஎம்எஸ் கல்லூரி என்னும் பெயரில் சாப்டர் பள்ளி வளாகத்தில் இயங்கிய கல்லூரி 2ஆம் நிலை கல்லூரியாக பாளையங்கோட்டைக்கு மாற்றப்பட்டது. அதாவது FA வகுப்பு வரை உள்ள கல்லூரி. அப்பொழுது பேராயராக இருந்த செல்வின் கல்லூரியின் முதல்வராகவும் இருந்தார். 1943 இக்கல்லூரியில் மலையாளமும் 2ஆம் மொழியாக கற்பிக்கப்பட்டது. மேரியாடன் பள்ளி. கோட்டை நகரத்திற்கு வெளியேயும் ஒரு பள்ளியினை நிறுவ வேண்டுமென்று திருச்சபையினர் ஆசைப்பட்டனர். அந்த காலத்தில் இங்கிலாந்து கப்பல் பயணத்தின்போது இறந்துபோன தமது மகள் மேரி இசபெல்லா ஆடன் நினைவாக அவளது தந்தை ஆல்பர்ட் ஹென்றி ஆடன் என்பவர் ஒரு பெருந்தொகையினை பள்ளிக்கு நன்கொடையாக வழங்கினார். 1898 12 மாணவர்களோடு ஓலை கொட்டகையில் இப்பள்ளி தொடங்கப்பட்டது. இன்று 2500 மாணவர்களோடு மாவட்டத்திலேயே பெரிய நடுநிலை பள்ளியாக இயங்கி வருகிறது. பாளை நகரத்து ஏழை மக்களுக்கு, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இந்த பள்ளி பெரிய கல்விச்சேவையினை வழங்கியது. பாளையங்கோட்டை 1863 முதல் நகராட்சியாக விளங்கிய இந்த ஊர் இப்பொழுது திருநெல்வேலி மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள இந்த மண்டலம் நகரின் விரிவாக்க பகுதிகளையும் உள்ளடக்கியதாகும். பாளை நகரம் சேவியர் கல்லூரிக்கு வடபுறமாகவும் யோவான் கல்லூரிக்கு மேல்புறமாகவும் கோட்டூர் சாலைக்கு தென்புறமாகவும் அமைந்திருந்தது. தமிழ்நாட்டில் மிக வெப்பமான ஊர்களென்று அறியப்பட்ட வேலூர், திருத்தணி, ஆரணி என்ற ஊர்களின் வரிசையில் இந்த நகரத்திற்கும் ஓர் இடமுண்டு. கடல் மட்டத்திலிருந்து 155 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த ஊரின் அதிகபட்சம் வெப்பம் 2010 106 பாகை ஃபாரன்ஹீட் ஆகும். இந்த ஊரின் மழை அளவு தமிழ்நாட்டின் சராசரி மழை அளவை விட குறைவு. நகரத்தின் மேற்கு எல்லையாகவும் வடக்கு எல்லையாகவும் தாமிரபரணி நதி ஓடுகிறது. பழைய கோட்டையின் மேற்கு சுவருக்கும் நதிக்கும் இடையில் பசுமையான நஞ்சை வயல்கள் இருந்தன. அதுபோலவே கோட்டையின் வடக்கு சுவருக்கும் தாமிரபரணி நதிக்கும் இடையில் மிக பரந்த அளவில் நஞ்சை வயல்கள் இருந்தன. இன்றும் இருக்கின்றன. கோட்டையின் மேற்கு சுவரின் அருகில் ஓடும் பாளையங்கால்வாய் அதன் வடக்கு சுவரை ஒட்டியும் ஓடுகிறது. இதன் வழியே வயல்களுக்கான நீர் கிடைக்கின்றது. இக்கால்வாய் கல்வெட்டுகளிலிருந்து கிபி 10ஆம் நூற்றாண்டில் நாரத வாய்க்கால் என்று அழைக்கப்பட்டிருப்பது தெரியவருகிறது. அதுபோலவே கல்வெட்டுகளிலிருந்து தாமிரபரணி நதியானது தன் பொருந்தம் என்றும் தன் பொருந்த பேராறு என்றும் அழைக்கப்பட்டு வந்தது தெரிய வருகின்றது. பழைய கோட்டை நகரத்தில் மேற்கு வாசலிலிருந்து கிழக்கு வாசலுக்கு செல்லும் வழியே இப்போது தெற்கு கடைத்தெரு என்று அழைக்கப்படுகிறது. கோட்டையின் தெற்கு வாசலிலிருந்து இப்போதுள்ள மாவட்ட மைய நூலகத்திலிருந்து வடக்கு கடைத்தெரு நோக்கி செல்லும் பாதை கோட்டையின் வடக்கு வாசலில் முடிந்திருக்கிறது.
அந்த வாசலோ அதன் சுவடுகளோ இப்போதில்லை. பொதுவாக கொத்தளங்களின் அருகில் வீரர்கள் தங்குவதற்கு ஓர் இடமும் ஓர் அறையும் கிணறும் இருப்பது வழக்கம். அருங்காட்சியகத்தில் தரைத்தளம் வீரர்கள் தங்குமிடமாக இருந்தது. அதன் எதிரில் ஒரு கிணறு இன்றும் உள்ளது. மேலை கொத்தளம் காவல் வீரர்கள் தங்கியிருந்த அறையே இப்போது கோட்டை பிள்ளையார் கோயிலாக உள்ளது. அதன் எதிரில் ஒரு கிணறு புதையுண்டு இருக்கிறது. தென்மேற்கு மூலை கொத்தளத்தில் கட்டபொம்மன் சிலைக்கு கீழாக இருந்த காவல் கூடம் மண்ணால் மூடப்பட்டுள்ளது. அரசு அருங்காட்சியக வளாகத்திற்கு எதிரில் வடக்கு நோக்கி செல்லும் தெருவில் கோட்டையின் உட்புறமாக இருந்த பெரிய கல் கட்டடம் 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் இடிக்கப்பட்டுவிட்டது. ஊமைத்துறை காவலில் வைக்கப்பட்டு தப்பிச் சென்ற இடம் இதுவே ஆகும். இது பற்றி பின்னர் காண்போம். கோட்டையின் வடக்கு வாசலிலிருந்து தாமிரபரணி நதியை நோக்கி, அதாவது மேற்கு நோக்கி ஒரு சாலை சென்றதாகவும் அந்த சாலையில் வெள்ளை அதிகாரிகள் சிலரின் வளமனைகள் இருந்ததாகவும் இந்நூலிலிருந்து தெரிகிறது. கம்மந்தான் கான்சாகிப்பு என்னும் படை தளபதி ஆங்கிலேய படைகளுக்கு தலைமை தாங்கி கிபி 1756இல் பெரிய எதிர்ப்பு ஏதுமின்றி பாளையங்கோட்டையை கைப்பற்ற முயன்றான். 1759இல் அவன் பாளையங்கோட்டையை கைப்பற்றினான். அவனுடைய படையில் கிறிஸ்தவரான ஆங்கிலேய வீரர்களும் பாரசீகர்களான இசுலாமிய வீரர்களும் இருந்தனர். இந்த பாரசீக வீரர்களின் தொழுகைக்காக கோட்டையின் கிழக்கு வாசலில் வெளிப்புறமாக கட்டப்பட்ட பள்ளிவாசலே இன்று மிலிட்டரி லைன் பள்ளிவாசல் என்று அழைக்கப்படுகிறது. கோட்டையின் தென்புறமாக இருந்த பரந்த திடலின் நடுப்பகுதி கோட்டையடி பொட்டல் என்று அழைக்கப்பட்டு வந்தது. சேவியர் கல்லூரி முதல்வர் அறை கட்டடம், லொயோலா அரங்கம், பிரிட்டோ வளாகம், தேவாலயம் ஆகியவை இந்த இடத்தில்தான் அமைந்துள்ளன. கல்லூரி வளாகத்தின் மேற்பகுதி ஆலமரங்கள் நிறைந்திருந்ததனால் ஆலங்கட்டை என்று அழைக்கப்பட்டுள்ளது. கோட்டையின் கிழக்கு பகுதியிலும் பரந்த திடல் ஒன்று இருந்தது. நவராத்திரி விழாவில் எருமைத்தலை அரக்கன் தலைவெட்டும் நிகழ்ச்சி நடைபெறும். மாரியம்மன் கோயில் ஒன்று மட்டும் அங்கு இருந்தது. கோட்டையின் மேற்கு பகுதியில் திருவாங்கூர் செல்லும் சாலையில் பாளையங்கால்வாய் இருந்தது. அதனை அடுத்து பசிய நெடிய வயல்கள் இருந்தன, இன்னும் இருக்கின்றன. கோட்டையின் வடமேற்கு பகுதியில் பாளையங்கால்வாயை அடுத்து மூலிக்குளம் என்று அழைக்கப்படும் நன்னீர்க்குளம் இருந்தது. 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் இதுவே மேல்மலை திருவரங்கநேரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோட்டை நகரம் தாய் தெய்வ கோயில்களை நிறைய உடையதாக அமைந்துள்ளது. இத்தாய் தெய்வங்களின் தலைமை தெய்வமாக கருதப்படும் ஆயிரத்தம்மன் கோயிலே பழைய கோட்டையின் மையப்புள்ளி ஆகும். அரசர்களின் காலத்தில் நரபலி பெற்ற இந்த தெய்வம் பிற்காலத்தில் எருமைப்பலி பெற்று இப்பொழுது காராட்டுப்பலி மட்டும் பெற்று வருகின்றது. தமிழக வரலாற்றில் பாண்டிய நாடு என்பது பழைய மதுரை, இராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய வருவாய் மாவட்டங்களை உள்ளடக்கியதாகும். இவற்றுள் தென்பகுதியில் அமைவது நெல்லை மாவட்டமாகும். பாண்டிய நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்ததனால் தென்பாண்டி நாடு என்றும் அழைப்பர். இதன் ஒருபுற எல்லையாக கேரள நாடு அமைந்துள்ளது. கேரள நாடு எனப்படும் பழஞ்சேர நாட்டின் தெற்கு எல்லையாக இன்றைய குமரி மாவட்டம் அமைந்துள்ளது. குமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் வேணாடும், திருவனந்தபுரம் மாவட்டம் நடுப்பகுதியில் நாஞ்சில் நாடும் தோவாளை, அகஸ்தீஸ்வரம் வட்டங்கள் தென்கிழக்கு எல்லையில் புறத்தாய நாடும் அதாவது கன்னியாகுமரி அமைந்திருந்தன. நெல்லை மாவட்டத்தின் நடுப்பகுதியில் திருநெல்வேலி நகரம் அமைந்துள்ள பகுதி கீழ்வேம்பநாடு எனப்பட்டது. வேம்பன் என்பது பாண்டிய மன்னர்களின் தொன்மையான குடிப்பெயர்களில் ஒன்றாகும். எனவே இந்நிலப்பகுதி தொன்மை காலந்தொட்டு பாண்டியர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தமை தெரிய வருகிறது. கீழ் வேம்ப நாட்டுக்கு கிழக்காக 4 கி.மீ தொலைவில் கீழ்களக்கூற்றம் அமைந்துள்ளது. பிற்காலத்தில் நாடு வளநாடு என அழைக்கப்பட்டது போல சங்ககாலத்தில் நாட்டுப் பிரிவுகள் கூற்றம் என்னும் பெயரால் அழைக்கப்பெற்றன. மிழலை கூற்றம், முத்தூற்று கூற்றம் என்பது போல கீழ்களக்கூற்றமும் சங்க காலத்திய நாட்டுப் பிரிவாக தோன்றுகிறது. இக்கீழ்களக்கூற்றத்தின் தலைமையிடமாக ஸ்ரீவல்லப மங்கலம் என்னும் பாளை நகரம் அமைந்தது. இது ஒரு பெரிய வருவாய் பிரிவாகும். இதன் பகுதியாக பிடாகை என்னும் வருவாய் பிரிவுகள் இருந்தன. வடக்கே பாலாமடை அதாவது இராஜவள்ளிபுரம், வடகிழக்கே மணப்படை வீடு, கிழக்கே சீவலப்பேரி என வழங்கும் கீழ்களக்கூற்றத்து தென் திருமாலிருஞ்சோலை ஆகியவை அமைந்திருந்ததாக பாளை நகர கல்வெட்டுகளின் மூலம் அறிகிறோம். இந்த நகரில் இருந்த கோட்டையும் அதன் சுவடுகளும் அழிந்துவிட்ட போதும் அதன் எச்சப்பாடுகள் ஆங்காங்கே காணப்படுகின்றன. பழைய காலத்தில் பகை வீரர்களை அழிக்க கோட்டையிலிருந்து வெளியேறும் அரசன் அதன் வடக்கு வாசல் வழியேதான் வெளியேறுவான். இச்செய்தி சிலப்பதிகாரத்திலும் பேசப்படுகிறது. போருக்கு புறப்படும் அரசனது வாளை வடக்கு நோக்கி அமைப்பது அக்கால வழக்கமாகும்.
வடநாட்டுப் போருக்கு செல்லும் செங்குட்டுவன் வாளும் குடையும் வடதிசை பெயர்க்க என ஆணையிடுகிறான். இன்று வரை புரட்டாசி மாத நவராத்திரி திருவிழாவில் எருமைத்தலை அரக்கனை போரிட்டு அழிக்கும் தாய்த் தெய்வம் வடக்கு நோக்கிச் சென்று கோட்டையை விட்டு வெளியேறும் வழக்கம் இருந்து வருகின்றது. புரட்டாசி மாதம் நவராத்திரி திருவிழாவில் வடக்கு வாசல் வழியாக கோட்டையை விட்டு கிளம்பும் தாய்த் தெய்வம் எருமைத்தலை அரக்கனோடு போரிடும் பரந்த வெளியினை நோக்கி திரும்பும். பழைய மண் கோட்டைகள் இருந்து அழிந்த எல்லா ஊர்களிலும் வடக்கு வாசல் இருந்த இடத்தில்தான் தாய்த் தெய்வம் போர்க்களம் நோக்கி திரும்பும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சில ஊர்களில் வடக்கு வாசல் காவல் தெய்வமான தாய்த் தெய்வம் மட்டும் எஞ்சியிருந்தால் அதனை வடக்கு வாசல் செல்வி, அதாவது வடக்குவாத் செல்வி என்று அழைப்பது வழக்கம். மதுரையிலுள்ள புகழ்பெற்ற செல்லத்தம்மன் கோயில் மதுரை கோட்டையின் வடக்கு வாசல் செல்வி கோயில் ஆகும். பாளையங்கோட்டையிலுள்ள தாய்த் தெய்வ கோயில்கள் அனைத்தும் வடக்கு நோக்கி அமைந்துள்ளன. நவராத்திரி திருவிழாவில் கோட்டையின் மையப்புள்ளியான தலைமை தாய்த் தெய்வமான ஆயிரத்தம்மனுடன் இணைந்து வடக்கு கடை தெருவரை சென்று அங்கிருந்து போரிடும் களமான மாரியம்மன் கோயில் திடலை நோக்கி கிழக்காக பிரிந்து வந்தன. இந்த இடத்துக்கு அருகிலுள்ள முப்பிடாதி அம்மனே பாளையங்கோட்டையின் வடக்கு வாசல் செல்வி ஆகும். பாளையங்கோட்டை உள்ளும் புறமும். ஸ்ரீ வல்லப மங்கலம் என்னும் இக்கோட்டை நகரம் கிபி 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்பதை முன்னர் கண்டோம். இந்நகர கோயில்களிலுள்ள 61 கல்வெட்டுகளாலும் இதன் வரலாற்றை தொடர்ச்சியாக அறிய முடியவில்லை. குறிப்பாக பிற்கால பாண்டியர் கல்வெட்டுகளில் இராஜ கோபாலசாமி கோயிலிலும் சிவன் கோயிலிலும் காணப்படவில்லை. காலத்தால் மிக பிந்திய கல்வெட்டு கிபி 1918இல் ஏற்பட்டதாகும். குறிப்பாக 17, 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் இந்த நகரம் பெற்ற வளர்ச்சியை குறிக்க ஐரோப்பிய ஆவணச் சான்றுகளை தவிர வேறு சான்றுகள் இல்லை. கிபி 1754இல் ஆங்கில கும்பினி படைகளும் ஆற்காட்டு நவாபின் படைகளும் இக்கோட்டை நகரத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்றன. அக்காலத்தில் கோட்டையிலிருந்த ஒரு சிறுபடை அவர்களை எதிர்த்து தோல்வியுற்றிருக்க வேண்டும். பிடிப்பட்ட கோட்டையினை அவர்கள் ஒரு சிறைக்கூடமாகவே பயன்படுத்தி வந்துள்ளனர். 1782 ஜூலை 13இல் கிழக்கிந்திய கம்பெனியகத்து தலைமையகத்தில் எழுதப்பட்ட கடிதம் ஒன்றில் பாளையங்கோட்டை சிறைகளிலிருந்து கைதிகளின் பட்டியல் தரப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அவர்களில் ஒருவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்துள்ளார். இந்த சிறைக்கூடம் பிரெஞ்சு நாட்டின் பாஸ்டைல் சிறையினை போல கொடுமையாக இருந்ததாகவும் எஸ்.ஜி. ஹெல் எழுதிய நூலிலிருந்து அறிகிறோம். இதன் பின்னர் இக்கோட்டையினை பற்றிய குறிப்பு 1799இல் வெல்ஸ், பிற்காலத்தில் கர்னல் வெல்ஸ் எழுதிய குறிப்புகளிலிருந்து தெரிய வருகின்றது. அவருடைய நூல் தரும் செய்திகளாவன: 1799ஆம் ஆண்டு இறுதியில் பதவி உயர்வு அளிக்கப் பெற்று தென்பகுதியிலிருந்து 3வது படையணியின் 3 ரோட் ரெஜிமெண்ட் 1வது படைப்பிரிவுக்கு மாற்றப்பட்டேன். அப்போது மாவட்ட தலைநகராயிருந்த பாளையங்கோட்டை அருகில் அந்த பிரிவு முகாமிட்டிருந்தது. ஆற்றிலிருந்து 2 மைல் தூரத்தில் வளமான சமதளத்தில் அந்த கோட்டை கட்டப்பட்டிருந்தது. கோட்டை சுவரிலிருந்து சிறு தொலைவில் தெளிந்த நீருடன் ஒரு வாய்க்கால் ஓடிக்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 2 மைல் சுற்றளவு, ஏறத்தாழ சதுர வடிவில் 2 சுவர்களுடன் கோட்டை அமைந்திருந்தது. ஆனால் அகழி ஏதும் இல்லை. உட்சுவர் வெளிச்சுவரை விட மிக உயரமாக இருந்தது. வட்ட வடிவிலான சிறு கொத்தளங்கள் சுவரில் நிறைய இருந்தன. கோட்டைக்கு 4 முகப்பிலும் 4 வாசல்கள் இருந்தன. அவற்றைச் சுற்றி சதுர வடிவிலான கொத்தளங்கள் இருந்தன. மேற்கு, தெற்கு வாசல்கள் மூடப்பட்டிருந்தன. வடக்கு கோட்டை வாசலிலிருந்து ஒரு சாலை திருநெல்வேலி தச்சநல்லூர் நோக்கிச் சென்றது. வழியில் ஆற்றின் குறுக்கே ஓர் இறங்குதுறை இருந்தது. தென்மேற்கு பருவ மழைக்காலம் தவிர மற்ற காலங்களில் கடந்து செல்லக்கூடியதாகவே அது இருந்தது. ஆற்றை நோக்கிச் செல்லும் சாலையில் மகிழ்வூட்டும் தோட்டங்களோடு கூடிய மனைகள் சில இருந்தன. சுற்றியுள்ள பகுதி முழுவதும் நீர்வளத்துடன் கண்ணுக்கினிய அழகான பகுதியாக அமைந்திருந்தது. ஆற்றுக்கு செல்லும் சாலையாக வெல்ஸ் குறிப்பது இப்போதுள்ள திருவனந்தபுரம் நெடுஞ்சாலை ஆகும். இந்த நெடுஞ்சாலையில் வழிபோக்கருக்கான சத்திரங்கள் இருந்தன. 1வது சத்திரம் ஞானமணியம்மாள் சத்திரம், 2வது சத்திரம் முருகன்புரிச்சியில் இப்போது டயோசின் அச்சுக்கூடம் அமைந்திருக்கும் இடத்திலிருந்த கதிர்வேல் பிள்ளை சாத்திரம், 3வது இப்பொழுதும் பாளை நகராட்சிக்கு எதிரே அமைந்துள்ள கோபால் பிள்ளை சத்திரம். கோட்டையின் வடக்கு வாசலையொட்டி இருந்த குடியிருப்பு பகுதி இப்பொழுதும் வடக்கு படைத்தெரு என்றே அழைக்கப்படுகிறது. அதற்கும் வடக்கே வாய்க்காலின் மறுகரையில் இப்பொழுது பெரிய பாளையம் என்று அழைக்கப்படுகின்ற பகுதியில் படைப்பிரிவு ஒன்று தங்கியிருந்திருக்க வேண்டும்.
கோட்டையின் வடக்கு வாசற் செல்வியான அதாவது காவல் தெய்வமான முப்பிடாரி அம்மன் கோயில் வடக்கு படைத்தெருவில் அமைந்துள்ளது. கோட்டையின் வடக்கு வாசல் பகுதியிலிருந்து ஆற்றை நோக்கி செல்லும் பெருவழி தைப்பூச மண்டபத்திற்கு எதிரே முடிவடைகிறது. பரிசல்களிலும் படகுகளிலும் ஆற்றை கடக்கும் துறை ஒன்று இருந்தது. அங்கு சுலோசன முதலியார் பாலம் 1845 கட்டப்பட்டது. கோட்டையில் வடக்கு வாசலிலிருந்து தூத்துக்குடி செல்லும் சாலை 1876 உருவாக்கப்பட்டது. கோட்டையின் உட்புறம் தெற்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் இப்போது யாதவர் தெரு, தலைமை அஞ்சலகம், சேவியர் மேல்நிலைப்பள்ளி, அப்பள்ளியின் விளையாட்டு மைதானம் ஆகியவை அமைந்த பகுதி நெருஞ்சி முள்காடாக கிடந்தது. உத்தேசமாக 1740 இராதாபுரம் நாங்குநேரி பகுதியிலிருந்து வந்த யாதவர்கள் கோட்டையின் பள்ளமான பகுதியாகவும் நெருஞ்சிக்காடாகவும் இருந்த பகுதியில் குடியேறினார்கள். கோட்டைக்குள் கீழமேலாக ஓடிய நீரோடையும் கோட்டையின் தெற்கு வாசலிலிருந்த இலந்தை குளமும் கால்நடைகளுக்கான நீராதாரமாக இருந்ததே குடியேற்றத்திற்கான காரணமாகும். கோட்டையின் தெற்கு வாசலுக்கு முன்னர் சேர, சோழ, பாண்டியர் என்னும் 3 அரச மரபினரின் கல்வெட்டுகள் இக்கோயிலில் கிடைத்துள்ளன என்பது இக்கோயில் கல்வெட்டுகளின் மற்றுமொரு சிறப்பாகும். சேர நாட்டை ஆண்ட அரச மரபினர் இந்த நிலப்பகுதியை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வர பலமுறை முயன்றனர் என்பது வரலாற்று உண்மையாகும். கிபி 863 மறைந்த ஸ்ரீமாறன் ஸ்ரீ வல்லபன் முற்பாண்டிய மன்னர்களில் ஒருவனாவான். இவனே இப்போது அழிந்துவிட்ட உக்கிரன்கோட்டையில் இருந்த ஆசூர் நாட்டு கோட்டையினை கட்டியவன். இவன் வாழ்ந்த காலத்தில் கங்கை கொண்டானுக்கும் ஸ்ரீ வல்லபமங்கலம் என்ற பெயர் இருந்துள்ளது. 11ஆம் நூற்றாண்டில் அந்த ஊர் கங்கை கொண்ட சதுர்வேதி மங்கலம் என்ற பெயர் பெற்றுள்ளது. பராந்தக வீரநாராயணனே கோட்டையினையும் கட்டியிருக்கிறான். இவனது தந்தையும் இவனது மூத்த அண்ணனான வரகுண பாண்டியனும் சைவத்தில் ஈடுபாடுடையவர்களாக இருந்தனர். அண்ணனாகிய வரகுணன் மாணிக்கவாசகர் தொடர்பால் அரச பதவியை துறந்த காரணத்தால் பராந்தக வீரநாராயணன் மன்னனானான். பாளை நகரத்துக்கு தெற்கிலும் கிழக்கிலும் தென்கிழக்கிலும் இன்றுள்ள நகர விரிவாக்க பகுதிகள் 1960 வரை கால்நடைகளின் மேய்ச்சல் நிலமாகவே இருந்தது. பிற்கால பாண்டியர் கல்வெட்டு ஒன்றில் ஸ்ரீ வல்லப மங்கலத்து வடபிடாகை சுந்தர பாண்டியநல்லூர் இருக்கும் படை வீட்டில் என்ற தொடர் காணப்படுகிறது. இப்போது வடக்கு படைத்தெரு என்றும் பெரிய பாளையம் என்றும் அழைக்கப்பெறும் நிலப்பகுதிகளே சுந்தரபாண்டியநல்லூர் என்று இருக்க வேண்டும். பிற்கால பாண்டியனான சுந்தர பாண்டியன் காலத்தில் இந்த படைவீடு கோட்டையின் வடக்கு வாசலையடுத்து மணப்படை வீடு செல்லும் பாதையில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. படை வீடுகளும் பெரிய சந்தைகளும் பொதுவாக தண்ணீர் வசதியுடைய இடங்களிலேயே அக்காலத்தில் அமைக்கப்பட்டன. அந்த வகையில் சுந்தர பாண்டிய நல்லூர் படை வீடும் நாரத வாய்க்காலுக்கு வடக்கும் தெற்குமான பகுதியில் அமைந்திருக்க வேண்டும். பாளையங்கோட்டை சிவன் கோயிலில் ஒரு பெரிய கல்வெட்டும் 11 துண்டு கல்வெட்டுகளும் கிடைத்துள்ளன. கிடைத்துள்ள பெரிய கல்வெட்டு சாமி சன்னதி கருவறை அடித்தளத்தில் உள்ளது. இக்கல்வெட்டு முதலாம் இராசராசன் காலத்தை சார்ந்தது என்பதனால் கிபி 11ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியிலேயே இக்கோயில் இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. முற்று பெறாத இக்கல்வெட்டில் முதல் பகுதியும் இறுதி பகுதியும் அரசனது ஆட்சி ஆண்டும் கிடைக்கவில்லை. இக்கல்வெட்டு ஊர் மகா சபையார் காளாபிடாரியார் கோயிலுக்கு இருமாவரை அளவுள்ள நிலத்தை இறையிலியாக விற்று கொடுத்த செய்தியை குறிப்பிடுகின்றது. இக்காலத்தே துர்கை எனப்படும் உக்கிர தெய்வத்தையே அக்கால கல்வெட்டுகள் பிடாரியார் என்றும் காளாபிடாரியார் என்றும் குறிப்பிடுவதாக கருதலாம். சிவன் கோயில் கல்வெட்டுகளில் ஒரு கல்வெட்டில் கூட இறைவனின் பெயர் காண கிடைக்கவில்லை. ஆனால் வழக்கு மரபில் இக்கோயில் இறைவன் பெயர் திரிபுராந்தக ஈசுவரர் ஆகும். சிவமூர்த்தங்களில் முதலாம் ராசராசன் மிகவும் கொண்டாடியது திரிபுராந்தக மூர்த்தமாகும். சோழ, பாண்டிய, ஈழ மண்டலங்களை வென்றதனால் முப்புறம் எரித்த சிவபெருமானின் திருவிளையாடல் அவனுக்கு உவப்பாக இருந்தது போலும். அவன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலிலும் திரிபுராந்தகம் எரித்தது சிற்பங்களில் கொண்டாடப்படுகிறது. இராசராசனுக்கு முந்திய கல்வெட்டுகளில் திரிபுராந்தக மூர்த்தி திருவிட்கோலநாதர் என்று குறிப்பிடப்படுகின்றார். பாளை சிவன் கோயிலில் காளாபிடாரியார் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு சிவன் சன்னதி கருவறை அடித்தளத்தில்தான் காணப்படுகிறது. அக்கல்வெட்டிலேயே காளாபிடாரியார் கோயிலில் இந்த நிலக்கொடையை கல்லிலே வெட்டவும் என்ற செய்தி காணப்படுவதால் இச்சிவன் சன்னதியே ஒரு காலத்தில் காளாபிடாரியார் சன்னதியாக இருந்திருக்க வேண்டும். இப்போதுள்ள கோமதியம்மன் சன்னதி பிற்கால பாண்டியர் காலத்தில் எழுப்பப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. பாளையங்கோட்டை கல்வெட்டுகளில் இக்கோட்டை குறித்தோ கோட்டையின் நட்ட நடுப்பகுதியில் அமைந்துள்ள ஆயிரத்தம்மன் குறித்தோ எந்த செய்தியும் இல்லை.
முதலாம் இராசராசன் காலத்து கல்வெட்டொன்றில் கிபி 1109 ஸ்ரீ வல்லப மங்கலத்து மகாமாத்திக்கு திருநந்தாவிளக்கு வைக்க கொடுத்த பணக்கொடை பற்றிய குறிப்பு உள்ளது. இந்த மகாமாத்தி ஆயிரத்தம்மனாகவே இருக்க வேண்டும். பொதுவாக கோட்டை நட்ட நடுப்பகுதியில் கட்டப்படும் கொற்றவை கோயில்கள் படைவீரர்களின் வழிபாட்டிற்காக அமைக்கப்பட்டவையாகும். இக்கோயில் மூர்த்தங்கள் அபிசார மூர்த்தங்கள் எனப்படும். போருக்குச் செல்லும் முன் வீரர்களில் ஒருவர் தன் தலை அறிந்து நவகண்டம் கொடுக்கும் வழக்கம் இருந்துள்ளது. 8 கைகளோடு அமர்ந்த கோலத்தில் காலடியில் அரக்கனுடன் கோரைப்பல் ஏற்று சினங்கொண்ட தோற்றத்தில் இச்சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கும். ஆயிரத்தம்மன் கோயிலுக்குள்ளும் இக்காலத்தைச் சேர்ந்த நவகண்ட சிற்பமொன்று இன்றளவும் காணப்படுகின்றது. ஆனால் கருவறை மூர்த்தம் பிற்காலத்தில் மாற்றப்பட்டுள்ளது. 1000 என்ற சொல்லே படை வீரர்களின் தொகுதியை குறிக்கும் ஒரு சொல்லாகும். அம்பா சமுத்திரம் வட்டத்தில் பிரம்மதேசத்திற்கு அருகில் கடனையாற்றங்கரையில் முதலாம் இராசராசனின் மகனான முதலாம் இராசேந்திரன் காலத்தில் எடுக்கப்பட்ட 4000தம்மன் கோயில் ஒன்று உள்ளது. அக்கோயில் அமைந்துள்ள ஆற்றங்கரை மணல்மேடு ஒரு படை வீடாகும். பராந்தக வீரநாராயணன் எழுப்பித்த அசூர் நாட்டு கோட்டையே இப்பொழுது மானூருக்கு அருகில் உக்கிரங்கோட்டை என்ற பெயரில் அமைந்துள்ளது. உக்கிரங்கோட்டையில் நட்ட நடுப்பகுதியில் அமைந்துள்ள சொக்கநாயகியம்மன் கருவறை சிற்பகம் இக்கோலத்தில் அமைந்துள்ளதை இன்றளவும் காணலாம். பாளையங்கோட்டையை எழுப்பித்த பராந்தக வீரநாராயணனின் தந்தை ஸ்ரீமாறன் ஸ்ரீ வல்லபன் எழுப்பித்த கோட்டையாகும் இது. சேரர் படையெடுப்புக்கு அஞ்சியே இந்த இரு கோட்டைகளையும் தந்தையும் மகனுமான இரு மன்னர்களும் எழுப்பியிருக்க வேண்டும். ஆயிரத்தம்மன் என்ற பெயர் பெற்ற கோயில்கள் நரபலிக்கு பதிலாக எருமைக்கடா பலியிடும் வழக்கத்திற்கு மாற்றப்பட்டு பிற்காலத்தில் ஆட்டுக்கடா பலியிடும் வழக்கத்திற்கு வந்துள்ளன. கோட்டைக்குள் நீராதாரமாக சிவன் கோயில் தெப்பக்குளமும் இப்போதுள்ள இராமர் கோயில் தெப்பக்குளமும் அமைந்திருந்தன. ஆவணக்குறிப்புகளிலிருந்து ஆயிரத்தம்மன் கோயிலுக்கு முன் ஒரு சிறு குளம் இப்போது தூர்க்கப்பட்டுவிட்டது அமைந்திருந்ததாக தெரிகிறது. கோட்டை நகரத்துக்குள் சில மண்டபங்களும் அமைந்திருந்தன. சிவன் கோயிலுக்கு கிழக்கேயுள்ள பகுதி பிச்சிவனம் எனப்பட்டது. கோபாலசாமி கோயிலுக்கு வடமேற்கு பகுதியில் செண்பகவனம் என்ற நந்தவனம் இருந்ததாக தெரிகிறது. கோட்டையின் வெளிப்புறத்தில் இப்போது புதுப்பேட்டை தெரு அமைந்துள்ள இடத்தில் முல்லைவனம் ஒன்று அமைந்திருந்தது. கிபி 1195 இருந்த ஸ்ரீ வீரபாண்டியனின் 20ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு திருமஞ்சனத்திற்காக விடப்பட்ட நிலம் குறித்து பேசுகின்றது. இந்நிலம் அழகப்பட்டர் என்பவர் பெயரால் வழங்கப்பட்டுள்ளது. இதே அழகப்பட்டர் என்ற பெயருடையவருக்கு வேதமும் புராணமும் வாசிக்க பலரிடம் விலைக்கு வாங்கி நிலம் தானமாக வழங்கப்பட்ட செய்தியினை குலசேகரன் பாண்டியன் கல்வெட்டு ஒன்றும் 1268 கி.பி. குறிப்பிடுகின்றது. இதன் பின்னர் பிற்கால பாண்டியர் கல்வெட்டு ஏதும் இக்கோயிலில் காணப்படவில்லை. காலங்காலமாக இந்நில பகுதியின் மேல் கண் வைத்திருந்த வேணாட்டு மன்னர்கள் 16ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியில் இந்நிலப்பகுதியை கையகப்படுத்தினர். நாங்குநேரி வட்டம் களக்காட்டில் கோட்டை ஒன்றினையும் கட்டினர். குற்றாலம், தென்காசி, திருப்புடை மருத்தூர், திருநெல்வேலி, ஆழ்வார் திருநகரி, மணப்படை வீடு ஆகிய ஊர் கல்வெட்டுகளில் இந்த வேணாட்டு மன்னர்கள் குறிப்பிடப்படுகின்றனர். இவர்களுள் முதலாம் மன்னனான வென்று மண் கொண்ட பூதல வீர உதயமார்த்தாண்ட நின் கல்வெட்டுகள் முக்கியமானவை. இம்மன்னனது கிபி 1531 ஐச் சார்ந்த சகம் 1453 கொல்லம் 706 கல்வெட்டு ஒன்று கோபாலசாமி கோயிலில் காணப்படுகின்றது. இவன் காலத்தில் மலைமண்டலத்து அதாவது தென்கேரளம் இரவிநல்லூர் வடவாற்று ஐயப்பன் மார்த்தாண்டன் என்பவன் 12 பிராமணர்களுக்கு உணவூட்ட நிலம் வழங்கிய செய்தி காணப்படுகின்றது. இம்மன்னனே கருவறை அதிட்டானத்திற்கு அதாவது கருங்கல் தளத்திற்கு மேலுள்ள கோயில் கட்டட பகுதியினை மீண்டும் பிரித்து கட்டியுள்ளான். இப்பொழுது உற்சவருக்கு முன்னுள்ள மகாமண்டபத்தையும் இவனே கட்டியுள்ளான். இம்மண்டபத்தின் உட்புறத்தில் தூண்களுக்கு மேலாக அமைந்த கேரள பாணிச் சிற்பங்களே இதற்குச் சான்றாகும். நெல்லை மாவட்டத்தின் பெரும்பாலான கோயில்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள உதயமார்த்தாண்டன் சந்தி என்ற பூசை இவனது பெயரால் ஏற்படுத்தப்பட்டதாகும். கிபி 1550 எழுந்த ஒரு கல்வெட்டு பெருமாள் உடையவன் நாயனார் என்பவனுக்கு கணக்கெழுதும் உரிமை வழங்கிய செய்தியினை குறிப்பிடுகின்றது. இக்கல்வெட்டில்தான் முதன்முறையாக அழகிய மன்னார் கோயில் என்ற பெயர் காணப்படுகின்றது. அத்துடன் விருந்தாவன ஆழ்வார் கோயில், வேதநாயக பெருமாள் கோயில் என்ற 2 சந்நிதிகளும் சுட்டப்படுகின்றன. இவற்றுள் வேதநாயக பெருமாள் சந்நிதி இப்பொழுது வேதநாராயண பெருமாள் சந்நிதி என குறிக்கப்படுகிறது. பிற்கால பாண்டியர் காலத்திற்கு பின் கோயிலுக்குள் அமைந்த நந்தவனங்களில் விருந்தாவன அதாவது பிருந்தாவன ஆழ்வார் சந்நிதியை உருவாக்கும் வழக்கம் இருந்திருக்கிறது.
அதன்படியே இக்கோயிலுக்குள்ளும் நந்தவனத்தில் இப்பெயரோடு ஒரு கோயில் இருந்து அழிந்திருக்க வேண்டும். வீரநாராயணன் என்ற பெயரே 16ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியில் இந்நில பகுதியை கைப்பற்றிய வேத நாராயணன் என்று மாற்றப்பட்டுள்ளது. கிபி 1000, 1007, 1008, 1009 ஆகிய ஆண்டுகளில் எழுந்த முதலாம் மிராசராசனின் கல்வெட்டுகள் இக்கோயிலை ஸ்ரீ வல்லபமங்கலத்து வீரநாராயண விண்ணகரம் என்றே குறிப்பிடுகின்றது. பிற்கால பாண்டியர், பிற்காலச் சோழர் ஆகியோரின் கல்வெட்டுகளும் தொடர்ச்சியாக இக்கோயிலில் காணப்படவில்லை. பிற்கால பாண்டியர்களில் முதலாம் விக்கிரம பாண்டியனின் 5ஆம் ஆட்சியாண்டு கிபி 1223 கல்வெட்டு இக்கோயிலில் காணப்படுகின்றது. சில துளிச்செய்திகள். நெல்லை மாவட்டத்தின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள ஊர் பாளையங்கோட்டை. இதன் மழை அளவு மிக குறைவு, ஆண்டிற்கு 752 மில்லிமீட்டர் மட்டுமே. இதன் கோடைக்கால அதிகபட்ச வெப்ப அளவு 106 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்நகரம் நிலக்குறுங்கோட்டின் 8.741222 நிலநெடுங்கோட்டின் 77.69462 அமைந்துள்ளது. 2017 இதன் மக்கள் தொகை 473.637 லட்சம் ஆகும். 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டொன்றில் பாளை நகரம் கீழ்களக்கூற்றத்து ஸ்ரீவல்லபமங்கலம் என குறிப்பிடப்படுகின்றது. இதுவே பாளை நகரத்தின் பழைய பெயராகும். முதலாம் மிராசராசன் கல்வெட்டில் தாமிரபரணி ஆற தன் பொருந்தம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. அதுபோல மூலிக்குளம் திருவரங்கநேரி எனவும் பாளையங்கால்வாய் நாரத வாய்க்கால் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இக்கல்வெட்டு பாளை கோபாலசாமி கோவிலில் உள்ளது. இதன் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியாகும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இது ஜமீன் பாளையம் அல்ல, சர்க்கார் பாளையம் என்பதனை குறிப்பிட்டு இங்கிருந்த கோட்டையினை அடையாளப்படுத்தி பாளையங்கோட்டை என்ற பெயர் உருவானது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பெயராகும் இது. 1862 கொக்கிரகுளம், வண்ணாரப்பேட்டை, முருகன்குறிச்சி ஆகிய பகுதிகளை இணைத்து பாளையங்கோட்டை நகராட்சி உருவாக்கப்பட்டது. அப்போது அதன் மக்கள் தொகை 20,000 மட்டுமே. 1923 வரை பாளை நகராட்சி சேவியர் உயர்நிலைப்பள்ளிக்கு நேர் எதிரில் ரெங்கசாமி கோனார் வீட்டில் வாடகைக்கு இயங்கி வந்துள்ளது. 1899 வின்கிலேயர் என்ற ஆங்கிலர் பாளை நகராட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அவர் இந்து கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர். அவர் சைக்கிள் அலவன்ஸாக மாதம் ஒன்றிற்கு ரூபாய் 1 பெற்று வந்துள்ளார். பாளை நகராட்சியில் நெடுங்காலம், அதாவது 14 ஆண்டுகள் தலைவராக இருந்தவர் எஸ். மகராஜபிள்ளை. பாளை நகராட்சியின் கடைசி தலைவர் சுப. சீதாராமன். 1787 கிறித்தவ மத போதகர்களின் பிள்ளைகளுக்காக பாளையங்கோட்டையில் கிளோரிந்தா அம்மையார் முதல் பள்ளியை தொடங்கினார். 1788 ஆனி ஜேம்ஸ் ஆஸ்க்வித் ஃபிளாரன்ஸ் ஸ்வயஞ்சன் அம்மையார் கண்தெரியாதோர் பள்ளியை தொடங்கினார். 1892 புளோரன்ஸ் ஸ்வயஞ்சன் அம்மையார் காது கேளாதோர் பள்ளியை தொடங்கினார். 1858 சாராள் டக்கர் பள்ளியோடு சேர்த்து ஆசிரியர் பள்ளியும் தொடங்கப்பட்டது. 1928 யோவான் கல்லூரி திருநெல்வேலி நகரத்திலிருந்து பாளையங்கோட்டைக்கு மாற்றப்பட்டது. அதன் முதல்வர் சாப்டர் ஆவார். 1863 தான் சேவியர் உயர்நிலைப்பள்ளி உருவாக்கப்பட்டது. பெரும்பான்மை மக்களின் மதமாற்ற அச்சத்தினை தவிர்ப்பதற்காக முதல் தலைமையாசிரியராக இராமலிங்கம் பிள்ளை என்பவர் நியமிக்கப்பட்டார். 1898 தென்னிந்திய திருச்சபையின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. பாளை நூற்றாண்டு மண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதே ஆண்டில் அல்போன்ஸ் சகோதரிகள் அளித்த 20,000 ரூபாய் நன்கொடையில் அல்போன்ஸ் நினைவு பள்ளி தொடங்கப்பட்டது. 1965 ஆங்கில முறை மருத்துவக் கல்லூரியும் 1966 சித்த மருத்துவக் கல்லூரியும் பாளையில் தொடங்கப்பட்டன. 1849 தென்னிந்திய திருச்சபையிலிருந்து நற்போதகம் என்ற இதழ் தொடங்கப்பட்டது. இன்றளவும் அது வெளிவந்து கொண்டிருக்கிறது. 1904 கண் தெரியாதோர்களுக்காக யோவான் எழுதிய சுவிசேஷம் தமிழ் பிரெய்லி எழுத்தில் பாளையில் வெளியிடப்பட்டது. பாளையில் சைவசபை என்னும் அமைப்பு 1883 முதல் இயங்கி வருகிறது. சென்னை மாகாண தமிழ்ச் சங்கம் 1922 முதல் அரசு ஆதரவுடன் பாளையில் இயங்கி வருகிறது. 1876 ஏற்பட்ட தாதுவருட பஞ்சத்தின் போது ஆங்கிலேய அரசு கைக்குழந்தைகளுக்கு இலவசமாக பால் வழங்கியது. இந்த கட்டடம் இன்றளவும் பாலாஸ்பத்திரி என அழைக்கப்படுகிறது. 1869 தாமிரபரணியில் ஏற்பட்ட பெருவெள்ளம் முருகன்குறிச்சி வரை எட்டி பார்த்தது.
இதில் கதீட்ரல் தேவாலயத்தின் முன்மண்டபம் இடிந்து விழுந்தது.